அடுத்த நிகழ்வாக இசைப்பாடலும் கதை சொல்லலும் இருக்கிறது. தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளி தன்னுடைய இடைவிடாத தொடர் பயணத்தில் இன்று 326வது மேடையை அமைத்து உங்கள் முன்னே நிற்கிறது. பண்டை தமிழ் சமூகம் காட்சி படிமங்கள் என்ற பொது தலைப்பிலிருந்து பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்ற 5வது தத்துவ உரையை திணைவாழ் முறையியல் படிமங்கள் என்ற தனித்தலைப்பில் பொருண்மையில் இன்று நடைபெறவிருக்கிறது. முதல் நிகழ்வாக இசைப்பாடலை தோழர் ND ராஜ்குமார் அவர்கள் தர இருக்கிறார்கள். அவர் செவ்வியல் இசை பட்டறையின் ஒரு சிறப்பு வாய்ந்த கலைஞர். பயோனியர் பள்ளியில் தனது இசையாசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குமரி மாவட்ட ஆளுமைகளில் மிக குறிப்பானவர். வந்தனம் கலைக்குழுவின் முக்கியமான பொறுப்பை வகித்து திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை இசைப்பாடல் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜ்குமார். ஜார்ஜன் முதல்ல நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடினது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்குது. அதோடு சேர்த்து நான் பாடலை பாடுகிறேன். பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா, பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா, இறந்து போய் அரை நூற்றாண்டாகியும் உறங்க விடுவதில்லை, பாவி மகன் உறங்க விடுவதில்லை, இறந்து போய் அரை நூற்றாண்டாகியும் உறங்க விடுவதில்லை, பாவி மகன் உறங்க விடுவதில்லை, தடியை எடுத்து பார்ப்பனியத்தை கொட்ட மறந்ததில்லை, தலையில் கொட்ட மறந்ததில்லை, தலையில் கொட்ட மறந்ததில்லை, பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா, போலி தமிழ் தேசியவாதிகளா, அம்பேத்கரும் வ.உ.சி.யும் மதித்த தலைவர்கள் இவரடா, அம்பேத்கரும் வ.உ.சி.யும் மதித்த தலைவர்கள் இவரடா, காமராஜரின் உயிரை காத்த சங்கியின் எதிரி இவரடா, காமராஜரின் உயிரை காத்த சங்கியின் எதிரி இவரடா, காமராஜரின் உயிரை காத்த சங்கியின் எதிரி இவரடா, பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா, சிலையை உடைக்க நீங்கள் எழுந்தால் அதை உடைக்க நாம் எழுவோம், சிலையை உடைக்க நீங்கள் எழுந்தால் அதை உடைக்க நாம் எழுவோம், சாதி மத இன மொழிகளுக்குள்ளே ஒற்றுமை கீதம் பாடிடுவோம், சாதி மத இன மொழிகளுக்குள்ளே ஒற்றுமை கீதம் பாடிடுவோம், பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா, பார்ப்பனியத்தின் காலை கழுவி குடிக்கிற சங்கிகள் கூட்டங்களே, பார்ப்பனியத்தின் காலை கழுவி குடிக்கிற சங்கிகள் கூட்டங்களே, பக்திமான்களும் பெரியாரை பக்தியோடுதான் பார்க்கிறதே, பக்திமான்களும் பெரியாரை பக்தியோடுதான் பார்க்கிறதே, பெரியாரின் பேரை கேட்டால் அடிவயிர் கலங்குதடா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா, சூத்திர இழிவு பட்டம் தேவையா போலி தமிழ் தேசியவாதிகளா. நன்றி. நன்றி ராஜ்குமார். பெரியாரின் கொள்கையை முன்னிறுத்தி இந்திய ஆளுமைகள் பலவற்றை அதனோடு இணைத்து மிக அருமையான ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய மாணவி ஒருவர் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனா என்ற இசைக்கலைஞர், அவருடைய மாணவி, சிலம்பாட்ட கலையில் தேர்ந்தவர். அன்னார் இன்று ஒரு பாடல் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றெங்கொரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆறிருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீன்கள் மூழ்கிட குளிர் இருந்ததே. அன்றெங்கொரு வயல் இருந்ததே, வயல் முழுதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளிகள் வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே. அந்நாட்டில் வெயில் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடி பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தில் சூடில்லையே, வெட்டி கொள்ளை இல்லையே, இன்றது எதுவும் நஞ்சில்லையே. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பு இருந்ததே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்கிற சண்டை இங்கில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பு எரிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே. ஒரு கண்ணோ கலங்கி நிறைந்தால் ஓடி வர பல துணி இருந்ததே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே. 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே. அந்த நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவில்லையே. அந்நாடு இருந்ததோ இறந்து போனதோ, அது ஒரு கனவாய் மாறி போனதோ. அன்றங்கொரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆறிருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீன்கள் மூழ்கிட குளிர் இருந்ததே. ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீன்கள் மூழ்கிட குளிர் இருந்ததே. நன்றி ஆனா. மிக அருமையான ஒரு பாடல், இயற்கையை வர்ணித்த ஒரு பாடலாக அமைந்தது. உங்கள் இசைப்பயணம் மேலும் சிறப்பெற வாழ்த்து. அடுத்த நிகழ்வாக தலைமையுரையாற்ற பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அன்னார் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டத்தை பணிபுரிபவர். நல்ல கவிஞர், சிறந்த பேச்சாளர், சிறந்த கட்டுரையாளர், பல நல்ல நூல்களுக்கு சொந்தக்காரர் என பன்முக ஆளுமைகளுக்கு சொந்தக்காரர். குறிப்பிடும்படியான நூல்களில் அவரது வெயிலுதிர்காலம், கௌதம மார்க்கமாக காத்திருக்கிறேன், சொல் என்னும் சொல் ஆகிய நூல்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தவை. அன்னாரை பண்டை தமிழ்ச் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்வுக்காக தலைமை தாங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி தோழர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜீவானவ சிந்தனை பள்ளியினுடைய 326வது நிகழ்வுல பங்கேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பான் வள்ளுவன். அந்த வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாக கட்டமைக்கக்கூடிய இந்நிகழ்வினுடைய இயக்குனர் தோழர் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும், நிகழ்வின் துணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் தோழர், சாகுல் சலீம் தோழர், சார்ஜ் தோழர், கனிமொழி செல்லத்துறை தோழர், அருணாச்சலம் தோழர், இவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நிகழ்வு சிறப்புற எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய தோழர் கோவை காமு, தோழர் வழக்கறிஞர் எஸ்.கே. போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுல தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சார்ஜ் தோழர் அவர்களுக்கும், நல்லதொரு பாடலை தர இருக்கின்ற கவிஞர் N.T. ராஜ்குமார் அவர்களுக்கும், கதை சொல்ல இருக்கின்ற தோழர் கனிமொழி செல்லத்துறை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நிகழ்வுல இது ஒரு தொடர் நிகழ்வு. சங்க இலக்கியம் தொடர்பாக பல்வேறு பொருண்மைகள்ல ஐயா தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்ற பொது தலைப்பின் கீழ இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய தலைப்பு திணை வாழ் முறையில் திருப்பங்கள் என்ற பொருண்மையில மார்க்சிய சிந்தனையாளரும்
பேரறிஞருமாகிய மேத்தூர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை வழங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இணையத்தில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு நாம எடுத்துக்கக்கூடிய இந்த தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் ஒரு முக்கியமான தலைப்பாக நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னா சங்க இலக்கியத்தை மீள்வாசிப்புக்கு உட்படுத்தணும் என்று பல ஆய்வறிஞர்கள், திறனாய்வாளர்கள் இன்றைய காலகட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த வகையில அதாவது சொல்லொன்று செயலொன்றுன்னு சொல்லுவோம். சிலர் சொல்வதோடையே நிறுத்திக்கிறாங்க. அதை செயலாக்கம் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதன்மையான ஒரு ஈடுபாடு மிக்க ஒரு தமிழறிஞராக மேத்தூர் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க தொடர்ந்து நம்ம ஜீவானவா சிந்தனை பள்ளியில அவங்களுடைய சங்க இலக்கியம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு, அவங்க இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணை வாழ்க்கையில் திருப்பங்கள் அப்படின்ற தலைப்பை அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த தலைப்பை கொடுத்தோன்னே எனக்கு ஒரு தலைப்பு தான், ஆனா ஐயா எந்த நோக்கத்துல பேச போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இதை பார்த்தோன்னே எனக்கு சில சங்க இலக்கியம் சார்ந்து எனக்கு சில சிந்தனைகள் தோன்றுச்சு. அதை நான் இந்த தலைமை உரையிட உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக சங்க இலக்கியம், அதாவது பொதுவாக பண்டைய தமிழ் சமூகத்தை அவங்களுடைய வாழ்வியல் என்பது, பண்டைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பது திணையை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திணையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பொதுவா எல்லா இலக்கியங்களையும் நாம இலக்கண கோட்பாடுகளோட பார்க்கக்கூடிய ஒரு வரையறையை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில சங்க இலக்கியத்தை நம்ம தொல்காப்பியம் சங்க இலக்கியத்துக்கு முற்பட்டதா அல்லது பிற்பட்டதா, சமகாலத்ததா என்ற ஆய்வு ஒரு புறம் இருந்தாலும் கூட அதுல சொல்லப்பட்ட பெரும்பான்மையான கருத்துக்கள் ஓரளவு சங்க இலக்கியத்தோட பொருந்தி அப்படின்னு கருதுறாங்க, ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அந்த வகையில நம்ம அதோட பொருத்தி பார்க்கறது நமக்கு எப்போதுமே இந்த இலக்கியங்களை பொருத்தி பார்க்கறது உண்டு. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா திணைய 4 திணைகளை தான் அவர் மையமா சொல்றாரு. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மட்டும், இந்த 4 நிலங்களை பத்தி தான் தொல்காப்பியர் பேசுறாரு. அவர் கருப்பொருள்கள்ல அந்த பாலை திணையை பற்றி குறிப்பிட்டாலும் கூட ஒரு நிலமாக குறிப்பிடும் பொழுது அது அந்த 4 நிலங்களை தான் முதன்மைப்படுத்தி அவர் பேசுறது நம்ம பாக்குறோம். சங்க இலக்கியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல 5 வகை நிலங்கள் இருக்கு. இப்ப 5 வகை நிலங்கள் இருக்கே, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற நிலமும் இலக்கிய பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கு. சரி, அப்படி 5 வகை நிலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்டமைப்புல நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்துல பாலை என்ற ஒரு நிலம் இருந்ததா அப்படின்னு யோசிக்கும் பொழுது நாம எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா நாம இன்னைக்கு ஒரு பொருண்மையில என்ன பேசிட்டு இருக்கோமோ அதே பொருண்மையில தான் அந்த சொல்லானது காலத்திலயும் இருந்துச்சு அப்படின்னு நாம யோசிக்க கூடாது. ஏன்னு சொன்னா இலக்கியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ந்து வரும் பொழுது அந்த சொல்லாட்சிகள் கூட ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரி மாற்றம் பெற்று வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சில சொற்கள் அந்த மாதிரி மாற்றம் பெற்றிருக்கு. ஆக அந்த வகையில நாம பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுப்பிரமணிய சொல்லுவாங்க, ஒரு கலை வடிவமானது நிகழ்கால வடிவத்தை அது தோன்றிய காலத்திலேயே பெற்றிருக்காது, காலம் தோறும் அது சிறிது சிறிதாக சில மாறுதல்களை உள்வாங்கி இன்று காணும் நிலைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதுதான். இப்போ சங்க காலம்னு சொன்னா சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த சொல்லாட்சியா இருக்கட்டும், அப்ப இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளா இருக்கட்டும், அப்ப படைக்கப்பட்ட படைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே சிறு சிறு மாற்றங்களுக்கு உட்பட்டுதான் அது வளர்ந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போ பாலை அப்படின்னு சொல்லும் போது என்ன, பாலைக்கான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம இலக்கியங்களை புரட்டும் பொழுது சிலப்பதிகாரம் அதுக்கான ஒரு பதிலை தருது. என்ன தருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கும்போது 12 ஆண்டுகள் வர்க்கடம், அதாவது மதுரையில இது மழையே இல்லாம வறுமைக்கு ஆட்பட்டதாக நமக்கு இலக்கியங்கள்ல நம்ம பாக்குறோம். அதன் விளைவாக தான் அந்த அகநூல் இது இலக்கணத்துல
ஒரு இலக்கண நூல் கிடைத்ததாக இறையனார் அகப்பொருள் அப்பதான் எழுதப்பட்டதாக நமக்கு இலக்கியங்கள்ல சொல்லப்படுது. அப்போ இந்த மழை வந்து பெய்யல அப்படின்னு சொன்னா அந்த வறட்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அப்படிப்பட்ட அந்த சூழலை தான் அவங்க வந்து பாலை அப்படின்னு அந்த காலகட்டத்துல குறிப்பிட்டதா நான் பாக்குறேன். இப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு திணை வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு திணையும் அந்தந்த வாழ்வியல் கருப்பொருள்களை மையமிட்ட ஒரு வாழ்வியலை புலப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இப்ப மருத நிலம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு வாழ்வியல் முறை இருக்கு. முல்லை நிலம் அப்படின்னா அதுக்கான உணவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளா இருக்கட்டும். இப்ப ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து மரத்தை வச்சுதான் வீடு கட்டுறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை அப்படி. இன்னைக்கு நாம இங்க பாத்தீங்கன்னா செங்கல் இதையெல்லாம் வச்சு நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். நம்ம நில அமைப்பு அப்படி. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் அந்த நிலம் சார்ந்த உணவு முறை இருக்கு, பண்பாடு இருக்கு, பழக்க வழக்கம் இருக்கு, நாகரிகம் இருக்கு, தொழில்கள் இருக்கு. இப்படி எல்லாமே அந்த ஒரு நிலம் சார்ந்து கட்டமைக்கப்படுகிறது. அப்போ இந்த நிலம் சார்ந்த திணை வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பார்வையில அது 4 வகையாக நிகழ்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். எப்படி அப்படி 4 வகை என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒண்ணு இயற்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்களால உண்டாகக்கூடிய அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா நமக்கு புகார் நகரம் ஒரு காலத்துல இருந்ததா பாக்குறோம். அது ஆழி பேரலையில அது கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். அதே போல வடவேங்கடம் தென்குமரின்னு சொல்லும் போது பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இந்த மதுரை மாநகரமே அழிஞ்சு அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்துதான் அடுத்தடுத்த மதுரை இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரைங்கிறது கபாடம்புரம் வந்து அதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை வந்திருக்குன்னு பாக்குறோம். அப்போ இயற்கை சீற்றத்தினால திணையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கு. அது வந்து ஆழி பெறலையா இருக்கலாம், இல்ல வந்து வறுமை, அதாவது மழையே பெய்யாம அந்த இடத்துல வந்து வறுமை சூழ்ந்து அதன் காரணமாக புலம்பெயர்ந்து வரக்கூடிய அந்த சூழலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தீக்கிரையாகி இப்ப இந்த அமெரிக்காவில மிகப்பெரிய ஒரு தீ காட்டை அழிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா, அப்ப அது மாதிரி ஒரு புலப்பெயர்வு, அந்த மாதிரி அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம். இது வந்து திணையில வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாகவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த திணை வாழ்க்கையில சில திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. 2வது பாத்தீங்க அப்படின்னா போர். சங்க காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மன்னராட்சி காலமாக தான் நம்ம பாக்குறோம். அதாவது அதாவது இனக்குழு சமுதாயத்திலிருந்து மன்னராட்சி உருவாக்கப்பட்ட காலம்னு அந்த காலத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல போரியல் சமூகம் தான். இந்த போரின் காரணமாகவும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஏன்னா ஒரு நாட்டின் மீது ஒரு மன்னன் போர் தொடுக்கிறான்னா அந்த நிலத்தையே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா தீக்கு இரையாக்கிடுறான். அது மட்டும் இல்லாம கழுதையேறு பூட்டி அது வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக அதை மாற்றி அமைக்கக்கூடியதையும் நம்ம புறப்பாடல்கள்ல பாக்குறோம். எனவே அதுவும் ஒரு மக்கள் வந்து அந்த திணை வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக அதுவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வணிகத்தின் காரணமாகவும் இந்த திணை வாழ்க்கையில பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கும். இப்ப திணை வாழ்க்கையில மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு எல்லைக்குள்ளரையே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வணிகத்தின் காரணமாக போயிட்டு வரும் பொழுது அங்க பார்க்கக்கூடிய பண்பாடு பழக்க வழக்கம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல விடயங்களை நாம உள்ள எடுத்துட்டு வந்துருவோம். பாரதி சொல்லுவான் இல்லையா, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்நிகு சேர்ப்பேர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை எல்லாம் கொண்டு வந்து நாம வந்து தன்மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வழக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதன் காரணமாகவும் திணையில சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க கூடும் அப்படிங்கிறதா நான் பாக்குறேன். இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிந்தனை வளர்ச்சி. அப்ப மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அது வந்து மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வளர்ச்சி தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப வந்து பறவை கண்டான் விமானம் அமைத்தான் அப்படி எல்லாம் வந்து பாடல்கள் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, இது வந்து ஒரு கற்பனை கிடையாது. நிஜத்திலேயே வந்துட்டு நாம வந்து குளிர்ந்த இடங்கள்ல நீர் தேங்கி இருக்கிறத பார்த்துட்டு தான் ஒரு குளத்தை அவன் வந்து உருவாக்கி இருக்க முடியும். அதை ஆழப்படுத்திருக்கவோ அகலப்படுத்திருக்கவோ அடுத்தடுத்த கட்ட சிந்தனை வளர்ச்சியாக அதை நாம பாக்குறோம். ஆக மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சியும் அவனுடைய அந்த செயல்திறனும் தான் அந்த சமூகத்துல திணை வாழ்க்கையில பல்வேறு மாறுதல்களை கொண்டு வந்திருக்க முடியும். நம்ம ஔவையார் பாடுவாங்க, நாடாக
ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனேன்னு சொல்லிட்டு, அப்ப கரடு முரடான நிலங்களை கூட பண்படுத்தி அது விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலமாக அதை மாற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைவதற்கு ஏற்ற நிலமாக இல்லாத பகுதி கூட விளைநிலமாக மாறுகிறது. அது மருத நிலமாக உருப்பெறுகிறது. அப்போ மனிதர்களுடைய சிந்தனை வளர்ச்சிங்கிறது இந்த திணை வாழ்க்கை முறையில ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு திருப்பத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். அந்த வகையில சங்க இலக்கியத்தை நம்ம நுட்பமாக ஆராய்ந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல பல்வேறு தகவல்கள் அதுல நிறைந்திருக்கும் அப்படிங்கறத இது என்னுடைய பார்வையில இந்த செய்திகளை நான் பாக்குறேன். ஆனா இதே தலைப்ப மேத்தூர் ஐயா எந்த கோணத்துல பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களை போலவே கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன். ஆனா இன்னைக்கு நான் நிகழ்வுல இந்த நேரத்துல நான் கொஞ்சம் ஒரு சின்ன வெளியில போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறதுனால முன்னாடியே என்னுடைய உரையை நான் உங்க முன்னாடி தருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தோழர் கங்கா தோழர் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா இது தொடர்பான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல அவங்களையும் இந்த நிகழ்வுல சிறப்பாக அவங்களுடைய உரையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னதாக நல்லதொரு இசைப்பாடல் நல்லதொரு கதையும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த ஜீவானா சிந்தனை பள்ளிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்க இலக்கியம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேழைக்குள்ளர அப்படியே அடங்கியிருந்தது. அது புலவர்களுக்கு மட்டுமே உரியதாக, படித்தவர்களுக்கு மட்டுமே, அதுவும் தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும் உரியதாக அது இருந்தது. இன்னைக்கு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு இதை பத்தியும் சிந்திக்கணும், இதை பத்தியும் பேசணும், இதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு திறப்பை ஜீவா சிந்தனை பள்ளி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுக்கு களம் அமைத்து கொடுத்த அந்த அமைப்புக்கும் அந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு உறுதுணையாக இருந்து மேத்தூர் ஐயா அதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல என்ன ஒரு துரும்பாக என்னையும் இதுல இணைத்துக் கொண்டதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் திராவிடமணி அவர்களுக்கு நன்றி. மிக அருமையான ஒரு தொடக்கம். குறிப்பாக சங்க இலக்கியத்துக்கும் தொல்காப்பியத்திற்கு ஒரு இணைந்த ஒரு இணைப்பாக இன்றைய தலைப்பிற்கு ஒரு இணைப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றி தோழர். அடுத்த நிகழ்வாக கதை சொல்லல். இன்றைய கதை சொல்லுப்பா. வரல. அப்போ கனிமொழி இனிதான் வருவாங்க. அப்ப நம்ம டைரக்டர் நம்ம தோழர் மேத்தூரனுடைய உரைக்கு போயிடலாம். தோழர் கனிமொழி அவர்கள் பிற்பாடு இணையும் போது கதை சொல்லல் நிகழ்ச்சி நடைபெறும். இன்றைய சிறப்புரை பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் திணை வாழ் முறைகள் திருப்பங்கள் என்ற தனித்தலைப்பில் சிறப்புரை ஆற்ற தோழர் மேத்தூர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர் ஒரு அருமையான ஆளுமை என்பது எல்லோருக்கும் தெரியும். இடதுசாரி வட்டாரத்திலும் முற்போக்கு உலகத்திலும் பிரசித்தி பெற்ற பேராசிரியர் நாவா அவர்களின் அன்பொழுகிய அழைத்த அவருடைய செல்லப்பிள்ளை தான் மேத்தூர் ராஜகுமார் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் பண்பாட்டு உலகத்தோடும் தமிழ் அரசியல் உலகத்தோடும் மிக நெருக்கமான உறவுகளை கொண்டவர். அந்த வகையில் இடதுசாரி முகாமில் உள்ள அரசியல் தலைவர்களாகட்டும் அல்லது பண்பாட்டு தலைவர்களாகட்டும் அத்தனை பேரோடும் அந்யோன்யமான உறவுகளை பின்னி பிணைத்த திருப்பங்கள், இதே போல் பல கட்சி தலைவர்களையும் பண்பாட்டு தலைவர்களையும் நன்கு அறிந்தவர். அவர் மாணவர் இயக்கத்தை கட்டி காத்ததில் மாணவர் பருவத்திலேயே தமிழ் மாநில மன்றத்தின் மாணவர் மன்றத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டவர். மக்கள் வெளியீடு என்ற பதிப்பகத்தை நிறுவி தமிழ் இலக்கிய உலகமும் ஆய்வுலகமும் கொண்டாடிய பல நூல்களை பதிப்பித்த ஒரு பதிப்பாளர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உதவி இயக்குநராகவும்
செம்மொழி ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வு அறிஞராகவும் பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவர். சோழர் காலம் குறித்த ஆய்வுக்காக முனைவர் பட்டம் பெற்ற தோழர் மேத்யூ ராஜ்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு பணிகளை தன் வாழ்க்கை பணியாக செய்து வருகிறார். பன்முக ஆளுமை கொண்ட மேத்யூ ராஜ்குமார் தோழர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய 326வது இந்த நிகழ்வில் சங்க இலக்கியம் அறிந்ததும் அறியாததும் என்கின்ற பொது தலைப்பில் முறையில் திருத்தங்கள் என்கின்ற ஒரு உரையினை விரிவாக நடத்துவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சென்றிருக்கின்ற பேராசிரியர் திராவிடமணி அவர்களே, தற்போது ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற தோழர் சைமன் அவர்களே, ஒரு இசைப்பாடலை அருமையாக பாடிய காலத்திற்கேற்ற இந்த சூழலுக்கு பாடிய எம்.டி. ஹரிகுமார் அவர்களே, மற்றொரு பாடலை இசையோடு பாடி மகிழ்வித்த அண்ணா அவர்களே, இந்த ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குநராகவும் என்னை ஊக்குவிப்பவராகவும் என்னை முன்னிறுத்துபவராகவும் என்னை உருவாக்கி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற தோழர் கங்கா அவர்களே, கடந்த பல பத்தாண்டுகளாக என்னோடு நெருங்கிய பழக்கமும் உறவும் தோழமையும் நட்பும் நெருக்கமும் கொண்டிருக்கின்ற எனது அருமை தோழர், எனக்கு இந்த தொழில்நுட்ப விவரங்களை எல்லாம் கற்றுத்தந்து என்னை செயல்படுத்துகின்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் உள்ள அருமை தோழர்களே, இந்த நிகழ்வு தொடங்கும் பொழுது தலைமை உரையில் திராவிடமணி அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். உண்மையிலேயே அவையெல்லாம் நாம் பாராட்டத்தக்க விவரங்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. போரினால் ஏற்பட்ட மாற்றங்கள், இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள், வணிகத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று பல வகைப்பட்ட அந்த மாறுதல்களை அவர் குறிப்பிட்டு இவற்றினால் எல்லாம் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை அவர் எடுத்துக்காட்டினார்கள். நாம் அனைவரும் அறிந்த விவரம். நான் இந்த சொற்பொழிவினை கூட ஒரு விரிவான சொற்பொழிவாக அமைக்காமல் குறிப்புகளாக விரைந்து முடிக்க நினைக்கின்றேன். என்றால் கால வரையறை என்றே ஒன்றை வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த கால வரையறையினை முதலாக ஏற்றுக்கொண்டவன் நான். ஆகவே அந்த 45 மணித்துளிகளில் என்னால் முடிந்த அளவுக்கு அனைத்து கருத்துக்களையும் சொல்வதற்கான வாய்ப்பினை பெற வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில் சங்க இலக்கியத்தை நாம் பொதுவாக 5 திணைகளாக பகுக்கிறோம். நான் பலமுறை இந்த அவையிலேயோடு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். தலைவர் அவர்களும் கூட இப்பொழுது சுட்டிக்காட்டினார்கள். பாலை நிலம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. இருந்தாலும் அந்த திருதலின் அடிப்படையிலே இங்கு பாலை வறட்சியின் அடிப்படையிலே, இன்னும் சொல்ல போனால் வறட்சியின் அடிப்படையிலே பாலை நிலம் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பாலை என்பது ஒரு தனி நிலமாக அமையாவிட்டாலும் கூட அதனை உள்ளடக்கியே 5 திணை என்று கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதுவல்லாமல் இயற்கை அமைப்பு என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த நில அமைப்பை அடிப்படையாக கொண்டு, என்றால் கடல் எல்லைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றன, மலைகளும் இங்கு வளமாக வளர்ந்து நிற்கின்றன, காடுகளை கேட்கவே வேண்டாம். ஆகவே மலையும் மழை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றும், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்றும், காடும் காடு சார்ந்த இடமும் முளை என்றும் பகுக்கப்பட்டு அவை நமக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல மனிதனுடைய உழைப்பின் அடிப்படையில் நிலங்கள் உருவாகி காடு கொன்று நாடாக்கி, காடுகளை எரித்து கலனியாக்கி, எங்கெங்கு நீர் வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி
ஏரி குளங்களை அமைத்தும் கிணறுகளை வெட்டியும் இயற்கையாக வழிந்தோடுகின்ற நீரை பயன்படுத்தியும் மருத நிலத்தை மனிதன் உருவாக்கி இருக்கின்றான். மனிதனுடைய உழைப்பிலே உருவானது அந்த மனித நிலம். இந்த மனிதன் உழைப்பிலே உருவான இந்த மருத நிலம் ஒரு தனி இயற்கை அமைப்பு என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை பாகுபாடுகள் 5 என்கின்ற அளவிலோ அல்லது 4 வகைப்பட்ட நிலங்கள் என்ற அளவிலோ எடுத்துக்கொள்வதற்கான எந்த சூழலும் முழுமையாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற அன்று இருந்த புலவர்கள் பாடிய போது, ஒரு சில புலவர்கள் பாடிய பொழுது, வளங்கள் ஏற்பட்ட பிறகு, மருதநில வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு, அன்றைய நிலையில் பாடிய புலவர்கள் அந்த வளர்ச்சி நிலையினையொட்டி 4 வகைகளாக அவர்கள் வகுத்துக் கொண்டார்கள். அதிலே மருதத்தை சேர்த்து மருதமும் ஒரு பாகுபாடு என்று வைத்துக் கொண்டார்கள். நாம் அதில் இயற்கை நில பாகுபாடு என்று நாம் கருதப்பட்டு வருகிறது. அது உண்மையிலேயே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மனித உழைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு வகையான நிலப்பாகுபாடு. இந்த இடத்தில் ஒவ்வொரு வாழ்முறைக்கும் என்னென்ன இலக்கணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் மறுக்கவில்லை. சங்க பாடல்களை எடுத்துக்கொண்டால் பல இடங்களிலே அந்த குறிஞ்சியை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. குறிஞ்சி என்பதை பற்றிய குறிப்புகள் மட்டும், குறிஞ்சி என்கின்ற சொல்லை பயன்படுத்திய குறிப்புகள் மட்டும் சங்க இலக்கியங்களிலே, அதாவது 8 தொகை 10 பாட்டு ஆகிய நூல்களிலே 19 இடங்களிலே வருகின்றன. அந்த 19 இடங்களில் சில வரிகள் அந்த குறிஞ்சியினுடைய அந்த தன்மையை கூறுவனவாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். குறிஞ்சி கிழவா என்று திருமுருகாற்றுப்படை குறிப்பிடுகிறது. குறிஞ்சி கோமான் என்று குறிப்பிடுகிறது சிறுவானாற்றுப்படை. குறிஞ்சியை பாடுவதாக நறுங்கார் அடுக்கத்து குறிஞ்சி பாடி என்று மலைபடுகிறாம் கூறுகிறது. நிலமாக கருதி பாடல்களும் இருக்கின்றன. வரிகளை மட்டும் நான் வைத்து காட்டுகின்றேன். குறிஞ்சி கொண்டவர் மறந்து குறிஞ்சி அந்த குறிப்பும் புறநானூற்றில் வருகின்றது. இருந்தது என்பதில் ஐயமில்லை என்பதற்கு இந்த பாடல் வரிகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. அதுபோல உங்களை சார்ந்து வருகின்ற அந்த பாடல்கள் என்கின்ற அந்த சொற்களே 109 இடங்களிலே வருகின்றன. இந்த 109 இடங்களிலே வருகின்ற அவற்றில் ஒரு சில பாடல்கள் முல்லை மலரை குறிக்கின்றன, ஒரு சில பாடல்கள் முல்லை ஒழுக்கத்தினை குறிக்கின்றன, ஒரு சில பாடல்கள் நிலத்தையும் குறிக்கின்றன. இதில் மலர் முல்லை அதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் சற்றேறக்குறைய 10 பாடல்களுக்கு மேல் அந்த நிலத்தினுடைய தன்மைகளை குறிப்பிடுவதாக இருக்கின்றன. அவற்றை நாம் பார்க்கிறோம். அந்த உலகாரை குறிப்பிடுவதற்காக முல்லை சார்ந்த அந்த முல்லை நிலத்திலே மழை பெய்த பொழுது முல்லை எப்படி பூத்தது என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. போகலாம் என்று
என்று என்று கூறலை பற்றி முல்லையிலே இந்த முல்லை மலர்களுடைய அந்த முல்லை நிலத்தில் இருக்கின்ற ஊர் முல்லை ஊரான் என்று குறிப்பிடுகின்ற என்பதை காட்டுவதற்காக புறநானூற்றிலே இருக்கின்ற அந்த வரிகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த தொழில் அவர்கள் மேற்கொண்ட வாழ்முறை கொண்டு அதை வரையறுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல நெய்தல் என்கின்ற அந்த ஒரு சொல் மட்டுமே 110 இடங்களிலே வருகின்றன. நாம மீண்டும் மருதத்தை பற்றி சொல்றேன், நெய்தலை பற்றி சொல்லலாம். அந்த நெய்தல் இடத்திலே இருக்கின்ற அந்த நெய்தல் தொடர்பான அந்த பாடல்கள் அது ஒரு கடல் சார்ந்த இடம் என்பதை குறிப்பிடுகின்றன. அங்கிருக்கின்ற ஊர்களை பற்றி குறிப்பிடுகின்றன. அந்த ஊரே நெய்தல் நிலத்திலே இருந்த அங்கு என்ன வளம் இருந்தது என்பதை பற்றிய பாடல்களையும் இருக்கின்றோம். அதே போல் மருத நிலத்தை பொறுத்தவரை மருதம் சான்ற மலர்தலை விளை வயல், ஆகவே மருதம் என்கின்றது வயலை குறிப்பதாகத்தான் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்ற அந்த வரி வருவதை பார்க்கிறோம். கழனி மருதின் என்று கூறுவதையும் பார்க்கிறோம். வயல் உழை மருதின் பார்க்கிறோம். இவையெல்லாம் அங்கு ஒரு வளமான நெல், கரும்பு போன்றவை உற்பத்தி ஆகின்ற ஒரு வளமான நிலப்பகுதி உருவாகிவிட்டது என்பதை சங்க இலக்கிய பாடல்கள் தெரிவிக்கின்றன. இதில் நமக்கெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லை. இது எல்லோரும் அறிந்ததுதான், எல்லோரும் கூறுவதுதான். ஆனால் நாம் ஒன்றை இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய வகை இருக்கின்றது. என்னவென்றால், இந்த மருத நிலம் அல்லது உற்பத்தி நிலங்கள் உழைப்பினால் மட்டுமே உருவாகின. மருதம் என்பதே உழைப்பினால் உருவான ஒரு நிலப்பகுதி என்பதை நான் சுட்டிக்காட்டியது போல, இந்த உழைப்பினால் ஏற்பட்ட இந்த நிலங்களில் மருதம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றாலும் கூட, மலைப்பகுதி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று கூறப்பட்டாலும், முல்லையும் முல்லை சார்ந்த இடங்களும் காடும் காடு சார்ந்த இடங்களும் முல்லை என்று கூறப்பட்டாலும், நெய்தலும் நெய்தல் சார்ந்த இடங்கள் என்று கடல் பகுதிகள் கூறப்பட்டாலும் கூட, ஏதோ ஒரு வகையில் இங்கு ஒரு இந்த பாகுபாடு பொருத்தமற்றதாக ஒரு கட்டத்தில் போய்விடுகிறது என்று நினைக்கின்றேன். சங்க இலக்கியங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது, உற்று நோக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. அது உரையாசிரியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அது தொல்காப்பிய பொருளதிகாரத்திலே அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அதை அவர்கள் எப்படி ஆய்வு செய்தார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட திணை மயக்கம் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். திணை மயங்குறுதலும் கடிநிலையிலவே நிலநொருங்கு மயங்குதல் இல்லென மொழிவ என்று தொல்காப்பிய செய்யுளுக்கு நாம் பார்க்கிறோம். இதற்கு உரை எழுதுபவர்கள் கூட இதனை சமூக பொருளிய வளர்ச்சி நோக்கில் அவர்கள் ஆய்வு செய்யாமல், ஒவ்வொரு நிலைப்பகுதியையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல், ஒரு மயக்கம், திணை மயக்கம் என்கின்ற அளவிலேதான் இதை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது, நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவலை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது, குறிஞ்சி நிலத்துக்குள் அதனுடைய குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த வெறும் மலைப்பகுதி மட்டுமல்ல, மலையை சுற்றி இருக்கின்ற இடங்களையும் அது குறிப்பிடுகின்றது. அந்த குறிஞ்சியை சுற்றி இருக்கின்ற இடங்களில் உற்பத்தி ஏற்படுகின்றது, வாய்ப்பு ஏற்படுகின்றது. காடு கொன்று நாடாக்கி என்கின்ற அடிப்படையில் காட்டினை அழித்து, குளங்களை அமைத்து, கிணறுகளை வெட்டி அன்று அதற்கு உற்பத்தி அங்கு தொடங்கினார்கள். அந்த நீரியல் உற்பத்தி வளர்ச்சியின் காரணமாக அங்கும் அந்த காட்டுப்பகுதிகளிலும், அதாவது முல்லை நிலப்பகுதிகளிலும் மருதம் உருவானது. அதேபோல் நெய்தல் நிலப்பகுதிகளிலும் மீன் பிடிப்பதிலும் பூக்காய்ச்சுவதிலும் மட்டும் இருந்த அந்த நெய்தல் நிலத்தில் அடுத்த கட்டமாக என்ன வந்தது என்றால், இந்த நெல் உற்பத்தியும் கரும்பு உற்பத்தியும் வருவதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இது திணை மயக்கம் அல்ல, அந்த திணைவாழ் மக்களுடைய வளர்ச்சி நிலை, அதில் ஏற்படுகின்ற மாற்று நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய இந்த சொற்பொழிவினுடைய அடிப்படையாக நடுவ கருத்தாகும். இந்த திணைவாழ் முறைகள் இருந்தாலும் கூட தொடக்கத்திலே இந்த குறிஞ்சி திணை பாடல்களை நாம் பார்த்தால் 2 வகையான போக்குகள் இருக்கின்றன. ஒன்று, வேட்டையாடி மக்கள் தங்களுடைய உணவுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல். அடுத்து, இயற்கையாக பொழியும் மலையிலிருந்து திணை போன்ற அந்த புன்சை உற்பத்தி பொருள்களை உருவாக்கி கொண்டவை. இந்த 2 போக்குகள் குறிஞ்சி நிலத்திலே இருக்கின்ற பாடல்களிலே நாம் பார்க்கலாம். அங்கு வேடர்களையும் பார்க்கிறோம், அங்கு திணை உற்பத்தி நடந்த அந்த திணை உற்பத்தியையும் பார்க்கின்றோம். அடுத்து, காடு கொன்று நாடாக்கி என்கின்ற அந்த முல்லை நிலத்திலே பார்த்தால் அவருடைய அடிப்படை தொழிலாக இருந்தது ஆடு, மாடு, எருமை ஆகியவற்றை மேய்த்தல். அதிலிருந்து கிடைக்கின்ற பால், தயிர், நெய், வெண்ணெய், நெய் ஆகியவற்றை விற்று அதன் மூலமாக மேலும் தங்களுடைய வளத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். இதில் இருக்கின்ற பொருளாதார வளங்களை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லலாம். அந்த பொருளியல் நடவடிக்கைகளாக அந்த பாலையும் தயிரையும் அவர்கள் விற்பது, அதன் மூலமாக கிடைக்கும் தொகையில் மீண்டும் மாடுகளை வாங்குவது, அது ஒரு பொருளாதார நடவடிக்கையாக வளர்ச்சி பெற்றது முல்லை நிலத்திலே என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல நெய்தல் நிலத்திலே மீன் பிடித்தலும் உப்பு காய்ச்சல். அந்த மீன் பிடிப்பதை, அந்த மீனை அவர்களை மட்டுமே பயன்படுத்துவதாக இல்லை, அது மிகை மீன்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த மீன்களை அருகில் இருக்கின்ற வயல்வெளிகளில் கொண்டு போய் அவர்கள் விற்கின்றார்கள். அவர்கள் நெய்தல் நிலம் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்க, மருது நிலம் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்க அங்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்று நாள் கணக்கிலே அவர்கள் இடம்பெயர்ந்து சென்று அவர்கள் அதை விற்று வரவில்லை. ஏதோ அருகில் இருக்கின்ற இடங்களில் இருந்தால் தான் அவர்கள் விட்டு இருக்க முடியும். அங்கு விற்று அவர்கள் அதற்கு மேலாக நெல் பெற்றுக் கொள்கின்றார்கள். உப்பினை காய்ச்சி அவர்கள் வண்டியை ஏற்றி பல இடங்களுக்கும் சென்று விற்கின்றார்கள். ஆனால் மீனை பொறுத்தவரை அருகிலேயே தான் விற்கின்றார்கள். அவர்கள் வயல்வெளியை விற்று அதற்கு நெல்லை வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை அந்த நீர்நில பகுதியிலே ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. அந்த மாற்றம் என்னவென்றால் பொறியியல் நடவடிக்கை மட்டுமல்ல, அந்த மாற்றம் ஏதோ வயல்கள் அங்கு உருவாகி இருக்கின்றன என்பதை நமக்கு காட்டுகின்றது. ஆகவே இந்த உணவு உற்பத்தி, வள உற்பத்தி, அடுத்த கட்டமாக கரும்பு போன்ற அந்த மருதநில உற்பத்தி என்பவை பல்வேறு பகுதிகளுக்கும் பரவலாக ஊடுருவி பறந்து சென்றிருக்கிறது என்பதை சங்கப்பாடல்கள் காட்டுகிறது. இதுதான் நம் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டியது. இதைத்தான் நாம் பல இடங்களிலே பார்க்கணும். திணை மயக்கம் என்று உரையாசிரியர்கள் சொன்னாலும் கூட, தொல்காப்பியர் போன்றவர்கள் கூட திணை மயக்கம் என்று அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு போனாலும் கூட, இதை ஆழமாக பார்க்கின்ற பொழுது இந்த மருத நிலத்துக்குள் மட்டும் மருதம் இல்லை, நெய்தலுக்குள்ளும் மருதம் வந்துவிட்டது. ஏனென்றால் 2 பாடல்களில் நாம் பார்த்தோம், அந்த நெய்தல் நிலத்திற்குள் கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல் என்கின்ற அந்த வரி வருகின்றதை பார்க்கிறோம். அதுபோல நெய்தலம் கழனி நெல் அறி தொழுவர், அங்கு நெல் உற்பத்தி செய்கின்ற அந்த உழைப்பாளர்களை பற்றியான அந்த குறிப்பும் வருகிறது. ஆகவே நெய்தல் நிலத்திலே வந்துவிட்டது. அதுபோல முல்லை நிலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த முல்லை நிலத்திலும் மாறுதல்கள் வந்துவிட்டன, குறிஞ்சி நிலத்திலும் மாறுதல்கள் வந்துவிட்டன. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை ஒரு 10 பாட்டு பாடல் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். தேன் நெய்யொடு கிழங்கு மாறியோர், மீன் நெய்யொடு நரவு மருகவும், தீன் கரும்பொடு அவள் வகுத்தோர், மான் குறையொடு மது மருகவும், குறிஞ்சி பரதவர் பாட நெய்தல் நரும்பும் கண்ணி புறவர் சூட. அதாவது இங்கு குறிஞ்சி பாட்டலை பரதவர்கள் பாட நெய்தல் நரும்பூவை குறவர்கள் சூடிக் கொள்கிறார்கள். நெய்தல் நிலத்திலே இருக்கின்ற அந்த நெய்தல் பூவை அந்த குறவர்கள் சூடிக் கொள்கிறார்கள். காணவர் மருதம் பாட, அந்த காட்டிலே இருப்பவர்கள் மருத பாடலை பாடுகின்றார்கள். அகவர் நீள்நிற முல்லைப்பல் திணை நுவல, காணக்கோடி கதிர்குத்த, மனைக்கோடி திணை கவர, வரைமந்தி களிமூழ்க, கடினாரை வரையிருப்ப, தன்வை பின் நாள் நாடு குடி. இந்த 4 வகைப்பட்ட 4 நிலங்களிலேயே ஒரு வகையான ஒரு கலப்பு, ஒற்றுமை, பெயர்தல் அல்லது ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலத்திற்கான ஒரு நகர்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த வரலாற்றுப்படை வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆகவே இந்த சூழ்நிலைக்கு வருகின்ற பொழுது திணை
பகுப்பு முறையிலேயே குறிஞ்சி என்று சொல்வது பொருந்துமா? குறிஞ்சியிலே இருக்கின்ற மருதத்தினை நாம் என்னவென்று சொல்வது? முல்லையிலே இருக்கின்ற மருதத்தினை என்னவென்று சொல்வது? நெய்தலிலே இருக்கின்ற முல்லையினை என்னவென்று சொல்வது என்கின்ற இந்த குழப்பங்கள் வந்திருக்கக்கூடும். ஆகவேதான் ஒரு புதியதாக அவர்கள் சில முறைமைகளை அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். சங்க பாடல்களிலே மிகவும் பரவலாக இந்த பாகுபாட்டினை ஒதுக்கி வைத்துவிட்டு திணைவாழ் முறையில் இருந்து வருகின்ற அந்த மாறுதல்களை ஏற்றுக்கொண்டு அந்த திணைவாழ் முறையில் இருக்கின்ற அந்த போக்குகளை உருவாக்கி கொண்டு, ஏன்னா வாழ்முறையிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. உற்பத்தி என்பது வருகின்ற பொழுது குறிஞ்சியிலே இருக்கின்ற அந்த நல மக்களிடையே கூட மாற்றம் ஏற்படுகின்றது. குர்ஆனிலே ஒரு பாடல், அருமையான பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் கூறுகிறது, பண்புல கேளிற்கு நல்விருந்து அயரும் மென்புலத்தை சேர்ந்தவர். இந்த மென்புலத்தை சேர்ந்தவர்களும் பண்புலத்தை சேர்ந்தவர்களும் உறவினராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பகுதியினர் வன்புலத்தில் இருக்கின்றார்கள், மற்றொரு பகுதியினர் மென்புலத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உறவினர்கள். ஒரு குறிப்பிட்ட குழுவைச் சேர்ந்த இனக்குழுவைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து வந்து அவர்கள் அல்லது மருதமாக உருவான நிலத்திலே அவர்கள் உழைத்து அந்த மென்புலத்திலே, மென்புலம் என்பது வயல்வெளிகளைச் சேர்ந்த நிலம், அங்கு உழைத்து அங்கு அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒரு சில பகுதியினர் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த குறிஞ்சி பகுதியிலேயே இருந்து கொண்டு அவர்கள் பழைய வாழ்முறையிலேயே வேட்டையாடியோ அல்லது திணை உற்பத்தி செய்தோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வன்புலக்கேள் இவர்களுடைய அந்த குருதி உறவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அந்த குழு உறவு முறையில் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வன்புலக்கேளிரும் விண்புலக்கேளிரும் இணைந்து தங்களுடைய உறவை அவர்கள் புதுப்பித்துக் கொள்கிறார்கள், அதை தொடர்கிறார்கள். அதுபோல இந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது இதை என்னவென்று கூறுவது? நெய்தல் நிலத்திலே இருக்கின்ற அந்த வயல்களை என்னவென்று சொல்வது? நெய்தல் என்று சொல்வதா பழைய மரபிலே? முனி நிலத்திலே இருக்கின்ற அந்த வயல்களை என்னவென்று சொல்வது? அதே போல் குறிஞ்சி நிலத்திலே இருக்கின்ற அந்த வயல் வெளிகளை அல்லது உற்பத்தி நிலங்களை என்னவென்று அழைப்பது என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது சங்க இலக்கியம் மிக தெளிவாக புதிய 2 சொல்லாடல்களை பயன்படுத்த தொடங்குகிறது. அதுதான் வன்புலம், மென்புலம் என்று. அந்த இயற்கை பாடுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நில உற்பத்திக்கு தகுதியான, நில உற்பத்தி வளர்ச்சியில் ஏற்பட்ட அந்த மாற்றங்களை ஏற்பட்டு வளங்கள் பொழிந்த அந்த நிலங்களை மென்புலம் என்றும், வளமில்லாத அல்லது திணை உற்பத்தியோடு நின்றுவிட்ட அல்லது மாடுகளை மேய்க்கின்ற அந்த பகுதிகளாக மட்டும் இருந்து கொண்டிருக்கின்ற, வேட்டையாடுவதற்கு மட்டும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலங்களை வன்புலம் என்றும் அவர்கள் பிரித்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் நாம் பலரும் பார்க்க மறந்துவிட்ட ஒரு பெரும் ஒரு கரு. இந்த கருவினை பலர் எடுத்துக்கொள்ளவில்லை. வன்புலம் என்றால் என்ன, மென்புலம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வன்புலம் எப்படியெல்லாம் சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை நான் சில பாடல்களிலே குறிப்பிட்டு காட்டுவது உங்களுக்கு இங்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று, வன்புலம் என்பது 18 இடங்களிலே வருகிறது. சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை 8 தொகை 10 பாட்டு ஆகியவற்றை கணக்கின்ற பொழுது அந்த சொற்கள் வன்புலம் அல்லது வன்புலம் சார்ந்த சொற்கள் 18 இடங்களிலே வருகின்றன. அவை பெரும் குறும்பு உகுத்த வன்புல இருக்கை, வன்புலம் என்கின்ற சொல். வன்புல காட்டு நாட்டதுவே, வன்புல நாடன் தரிய வலன் ஏற்பு, விலை வதை வினை மென்புல வன்புல களமர் உழவர் கடிமருது பிரசார், வன்புல கேளிற்கு வருவிருந்து அயரும் மென்புல வைப்பின் நன்னாட்டு பொருண, சீரியால் செவ்வழி பண்ணி நின் வன்புல நன்னாடு பாட என்னை நயந்து. அதாவது அவனுடைய அந்த பாடல்களை பாடுகின்றவர் சொல்லுகின்றார், சீரியால் செவ்வழி பண்ணி நின் வன்புலத்தினுடைய அந்த நன்னாடை பாடுவதற்காக நயந்து வந்தேன் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அங்கு அந்த வன்புலத்திலே ஒரு வயல்வெளி உற்பத்தியான அந்த சூழலை அங்கு வரவில்லை. ஆகவே வன்புல நன்னாடு என்றே அது கூறப்படுவதை பார்க்கின்றோம். வன்புல நாடன் வயன்மான் பிட்டன், அந்த பிட்டனுடைய நாடு வன்புல நாடன் என்றுதான் கூறப்படுகிறேன் தவிர அந்த வன்புல நாடன் பிட்டன் என்பவன் குறிஞ்சி நாட்டைச் சேர்ந்தவன் என்றோ அல்லது உள்ளி நிலத்தைச் சேர்ந்தவன் என்றோ இங்கு கூறப்படவில்லை. அவன் வன்புல நாடன் என்கின்ற அந்த சொல்லால் இங்கு சுட்டிக்காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல புன்கால் நெல்லி வன்புல சீரூர், அது முன்னர் நாம் பார்த்தது போல அந்த முல்லை சீரூர், நெய்தல் சீரூர் அல்லது குறிஞ்சியினுடைய ஊர் என்கின்ற அந்த குறியீட்டுகளுக்கு பதிலாக புன்கால் நெல்லி வன்புல சீரூர் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல வன்புல வைப்பினதுவே சென்று, அந்த
வன்புல வைப்பின் என்கின்ற அந்த சொல் இங்கு குறிப்பிட்டு காட்டத்தக்கதாகும். மன்றில் பாயும் வன்புலத்ததுவே கரும்பின் எந்திரம் சிலைப்பின் அயலது அது என்று அங்கு அடுத்த ஒரு பாடல் அந்த வன்புலத்தில் இருக்கின்ற அந்த மாற்றுதல் கரும்பு எந்திரம் அங்கு உருவாவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவதையும் அந்த வளர்ச்சியையும் இந்த பாடல் சுட்டி காட்டுகிறது. அடுத்த இன்னொரு முக்கியமான பாடல் புறநானூற்றிலே இருக்கின்ற 395வது பாடல். மென்புலத்து வயல் உழவர் வன்புலத்து பகடு விட்டு. இந்த மருத நிலம் ஏதோ எல்லை வகுத்து இவையெல்லாம் மருத நிலத்து பகுதிகள், இவையெல்லாம் காட்டுப்பகுதிகள், அதாவது முல்லை நிலத்து பகுதிகள் அல்லது குடிநல பகுதிகள் என்று பிரித்துக்கூடிய நிலையில் இல்லை. இடையிடையே காடிடைப்பட்ட நாடு. நாடு என்றால் அது வளமான நிலங்களை கொண்ட பகுதி. காடு நாடு என்று கூறப்படுகின்றது. காடிடைப்பட்ட நாடு, அது காடும் இருக்கின்றது. காடுக்கிடையே எங்கெங்கு நீர் வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அங்கு வளமான வயல்களும் இருக்கின்றன. காடிடைப்பட்ட நாடு என்று சங்க பாடல்கள் அதை குறிப்பிட்டுகின்றன. அதுபோல இந்த வன்புலத்து வயல் உழவர், அந்த மன்னிக்கவும் மென்புலத்து வயல் உழவர், அந்த வயல்களிலே மருத வயல்களிலே உழுகின்ற அந்த உழவர்கள் தங்களுடைய அந்த ஏர் உழுத மாடுகளை அல்லது பால் கொடுக்கின்ற அந்த மாடுகளை வன்புலத்து பகடு விட்டு, பகடு என்பது ஆடு மாடு, புரிவாக மாட்டினை குறிப்பது. அந்த அருகிலே இருக்கின்ற அந்த வன்புலத்திலே அவர்கள் அந்த மாட்டினை வைப்பதற்காக விடுகின்றார்கள். ஆகவே அந்த காடு இருக்கின்ற பகுதியிலேயே அந்த மென்புலமும் வந்துவிட்டது, வயலும் வந்துவிட்டது. அவர்கள் வயல் உழவர் என்று கூறப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுபோல வன்புலம் தழி மென்புழல் தோறும், வன்புலம் சார்ந்த அந்த மென்புலம் எல்லாத்தையும், அதாவது இந்த இடத்துல வருகின்ற அந்த பாடல் வரியை குறிப்பிட்டு 10 வருகிறது. அந்த வன்புலம் தழுவி இருக்கின்ற அந்த மென்புலம் தோறும் சென்று நீ போர் தொடுத்து அந்த நிலங்களை நீ கைப்பற்றி கொண்டாய் என்கின்ற பொருளிலே வருகிறது வன்புலம் தழி மென்பால் தோறும் என்கின்ற அந்த சொல். அதை நாம் குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வன்புலம் துமிய போகி கொங்கர் என்கின்ற ஒரு வரி அகநானூற்றிலே வருகிறது. இதுபோல அந்த முட்டை கொண்டு வன்புலம் சேரும், அந்த எறும்பினுடைய இதிலே இருக்கின்ற அந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு அந்த வன்புலத்தை சேர்கின்ற அந்த சிறார்களை பற்றியான குறிப்பு புறநானூற்றிலே வருகின்றது. அதே போல மென்புலத்தை பற்றி வருகின்ற பொழுதும் மிகவும் தெளிவாக சொல்கின்றார்கள். அந்த மென்புல கொன்கண் வாராதோனே, அந்த மென்புலத்திலே இருக்கின்ற அந்த தலைவன் வரவில்லையே என்று 5 இருக்கின்ற குறிப்பு சொல்லுகிறது. மென்புல வைப்பின் நாடுகளவோனே, இந்த நாடு என்று சொல்லப்படுவதே வயல் பகுதி தான். ஆகவே மென்புல வைப்பின் நாடுகளவோனே என்றும், மென்புல முல்லை மலரும் மாலை, இங்கும் நாம் மிக தெளிவாக பார்த்துக் கொள்கிறோம். மென்புல முல்லை மலரும் மாலை, மென்புலத்திலே முல்லை இருக்கிறது என்றால் அந்த முல்லை மலர்கின்ற அந்த காட்டுப்பகுதியிலே மென்புல உற்பத்தி வந்துவிட்டது என்பதை இந்த பாடல் குறிப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அந்த மென்புல வைப்பின் நன்னாட்டு பொருண என்கின்றதும் மென்புலத்து வயலுழவர் மென்புலத்து பகடுவிட்டு என்பதை நாம் பார்த்தோம். இந்த வரிகளை பார்ப்பது மட்டுமல்ல, இந்த வன்புலம் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக வேறு சில சொற்களும் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. வன்புலம் என்பதற்கு மாறாக புன்புலம் என்கின்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புன்புல வரகின் சொன்றியூர் பெறும், புன்புடச் சீரூர் நெல் விளையாதே, அந்த புன்புடச் சீரூரில் நெல் விளையாதே, வயல் பிழைப்பு அறியா புன்புலத்ததுவே, புன்புலம் தரிய வங்குடி சீரூர், புன்தளம் வன். இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியது அந்த மென்புலம் என்று சொல்லுவது போலவே இங்கு புன்புலம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு முறைமையும் அன்று இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் பொது பிரிவாக வன்புலம் மென்புலம் என்பதுதான் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த பால் என்றால் என்ன என்று நமக்கு ஏற்கனவே ஒரு குழப்பம் இருக்கின்றது. வேற்றுமை இருந்த நாற்பால் என்பது 4 வகையான அந்த இனப்பாகுபாடு அல்லது வண்ண பாகுபாடு என்று எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அங்கு பால் என்பது 4 வகை நிலங்கள் என்பது என்று நான் வேறு இடத்திலே நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். அது அந்த சூழலை வருகின்ற பொழுது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அந்த பால் என்பது நிலத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பார்க்கிறோம். தன்கடல் படப்பை மென்பால் அணவும் காந்தளம் கன்னி என்று கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த பால் என்பது கூட மென்பால் என்று கூறப்படுவது வருகிறது. மென்புலம் என்பதற்கு பேராக மென்பால் என்று கூறப்படுகிறது.
வன்புலம் என்று கூறப்படுவதற்கு பதிலாக புன்புலம் என்று கூறப்படுகிறது. இந்த வேறுபாடுகளை நாம் பார்க்கின்றோம். இந்த வேறுபாடுகள் நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய நிலையில் திணைவாழ் முறை ஏதோ ஒரு வகையில் அது சிறிது சிறிதாக மாற்றத்துக்கு உள்ளாகி வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிஞ்சி நிலத்தில் ஒரு சிலர் உற்பத்திக்கு வராமல் அவர்கள் வேட்டையாடுவதிலும் இருந்திருக்கலாம். இன்றும் கூட நீலகிரி பகுதியிலே வேட்டையாடுகின்ற பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் மீன் உற்பத்தியில் மட்டும் மீன் பிடிப்பதில் மட்டும் ஈடுபட்டிருக்கின்ற அந்த சிலர் பரதவர்கள் அந்த கடல் பகுதியிலே இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த கடல் பகுதிக்கு வெறும் நெய்தல் என்கின்ற அந்த பெயர் மட்டும் பொருத்தமாக இல்லை. முல்லை நில பகுதிகளுக்கு முல்லை என்கின்ற பெயர் மட்டும் பொருத்தமாக இல்லை என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதனால்தான் புதிதாக வன்புலம் மென்புலம் என்கின்ற பாகுபாடுகள் தோன்றின என்பதை நாம் இங்கு குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அந்த வன்புலம் மென்புலம் பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு புதிய மாறுதல் திணை வாழ்க்கை முறையிலே வந்திருக்கின்றன என்பதை காட்டுகின்றன. இதே போலவே இதை 2 பாடல்கள் நம்ம இதை சுட்டிக்காட்டிடலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அதில் ஒன்று ஒரு குறிப்பாக புறநானூற்றினுடைய அந்த பாடல், அந்த பாடலிலே 35 என்று எண்ணுகின்றேன், 335வது பாடல். புரிந்து அதாவது சில வரிகள் சில சொற்கள் அதிலே விடுபட்டு இருக்கின்றன. இருந்தாலும் இன்னும் 4 வகையான பூக்களை அவர்கள் குறிப்பிட்டு அடல் பின் சில வரிகள் விட்டு விடப்பட்டிருக்கின்றன. குருந்தே முல்லை என்று இன்னான்களது பூவும் இல்லை, கருங்கே சிறுகொடி கொள்ளே ஒரு கிடர் அவரையோடு இன்னான்களது உணாவும் இல்லை. அதாவது வரகு, திணை, சிறுகொடி கொள்ளு, ஒரு கிளர் அவரை ஆகியவை எல்லாம் நஞ்சை உற்பத்தி பொருள்கள். இந்த பொருள் அல்லாது பிறவெல்லாம் பொருள் அல்ல, உணவுப் பொருள் அல்ல என்று அந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இன்னான்களது உணாவும் இல்லை, துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இன்னான்களது கொடியும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வேட்டை தொழிலே ஈடுபட்டிருப்பவர்கள் அல்லது அந்த திணை உற்பத்தியிலே மட்டும் அவர்கள் இருப்பவர்கள். இவர்கள் துடியன் என்றால் ஏதோ துடியை ஒரு 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 தவறான கண்ணோட்டம் இருக்கின்றது. அதை நாம் பின்னர் பார்ப்போம். துடியன் என்றால் துடியை இயக்குவன் துடியன் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. கிட்டத்தட்ட உரையாசிரியர்களும் சரி இன்றைய அறிஞர்களும் சரி அப்படித்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். துடியன் என்கின்ற மக்கள்தான் அந்த துடி என்ற கருவியை இசைத்தார்கள் என்பதற்கான எந்த சான்றும் சங்க இலக்கியத்தில் இல்லை. நீங்கள் தேடி பார்த்தாலும் இல்லை, நீங்கள் அதை பகுத்து பார்த்தாலும் இல்லை. ஆகவே துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்ற இன்னான்கள் அல்லது குடியும் இல்லை. ஏனென்றால் அடுத்த கட்ட வளர்ச்சியில் வருகின்ற பொழுது அந்த உழவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் அந்த உழவர்கள் வந்தவர்களை எல்லாம் அவர்கள் குடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கான அந்த மாற்றங்களை அவர்கள் அந்த பகுதியினர் அன்று ஏற்காத ஒரு நிலையும் இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் காட்டுகின்றது. ஒன்னாத்தவர் முன்னின்று விளங்கி ஒளிரு ஏந்து மறுப்பின் கழுவி எறிந்து வீழ்ந்தன கல்லே பரவின் நல்லது. அந்த கழுவி எறிந்து அந்த தன்னுடைய குடியை காத்த அந்த வீரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த வீர கற்களை தவிர பிற நெல்லுகத்து பரவும் கடவுளும் இல்லவே. நெல்லினை அந்த பாடலிலே இருக்கின்ற அந்த ஒரு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பகுதி தோன்றியிருக்கிறது என்பதை கூட என்ன தெரிகிறது? நாம் அன்று இருக்கின்ற அந்த திணை உற்பத்தி முறை ஏதோ ஒரு வகையில் தளர்ந்து அல்லது அது உடைபட்டு அல்லது அதனையும் மீறிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு அதையும் மீறிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு நெல் உற்பத்தி செய்கின்ற ஒரு வளமான ஒரு காலம் வந்துவிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வளமான பகுதிகளிலே நெல் உற்பத்தி வருகின்ற பொழுது அவற்றை மறுக்கின்ற அந்த போக்கு அங்கு இருக்கின்ற மக்களிடம் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நிலையில் மற்றொரு பாடல் வருகிறது. அந்த பாடல் இதற்கு நேர் மாறானதாக இருக்கின்றது. இது முற்போக்கு முனைப்புகளை முறிப்பதாக என்று பாடல் இருப்பது இருந்தாலும் கூட அடுத்த பாடல் அந்த முற்போக்கு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்வதாக இருக்கின்றது. அந்த உற்றுளை உதவியும் உருபொருள் கொடுத்தும் விற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் என்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயுமனம் திரியும் மூத்தோன் வருகை எனாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தீர்ந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண்படுமே. இங்கு அந்த இது வண்ண பாகுபாடு அல்ல என்று நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். அந்த கீழ்ப்பால் என்பது உற்பத்தி சாராத ஒரு நிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவன் நுட்பத்தை கற்றால் அவன் மேல்பால் என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த வளநிலத்தைச் சேர்ந்த ஒருவன்
உற்பத்தி நுட்பத்தை கற்காமல் இருந்தால் அவனை விட சிறந்தவனாக கருதப்படுவான் என்கின்ற கருத்தை முன்மொழிகிறது என்பதை பார்க்கலாம். இதனால் உற்றுள் உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றிலை முடியாது கற்றல் நன்றே என்பது கூட ஒரு வகையில் இனக்குழு சமூகம் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்காக தங்கள் இனக்குழுவில் இருக்கின்ற அந்த நுட்பங்களை தவிர வேறு நுட்பங்களும் வளர்ந்திருக்கின்றன என்பதை அறிந்து நீ அந்த இனத்தில் இருக்கின்ற அந்த நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கு நீ செல்லலாம், அவர்களுக்கு உதவி செய்தாவது உருவொருள் கொடுத்தாவது அந்த நுட்பத்தை நீ கற்றுக்கொள் என்பதைத்தான் உற்றுளி உதவியும். என்றால் ஒரே இனக்குழுவுக்குள் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு உற்றுளி உதவ வேண்டிய தேவையில்லை, உருவொருள் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே இங்கு நாம் பார்க்கின்ற இந்த பார்வை அது புதிய நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அது எதிர்பார்க்கிறது என்கின்ற அந்த கருத்தை பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு வருகின்ற பொழுது சங்க இலக்கியத்திலே இருக்கின்ற பல பாடல்கள் அந்த போருக்கு சொல்கின்ற குழுவினர் அந்த போரில் ஈடுபட்டதற்காக அவர்களுக்கு நிலங்கள் தரப்படுகின்றன. அந்த நிலங்கள் கூட வயல்வெளிகளாக இல்லாமல் அவை வன்புல நிலங்களாக இருக்கின்றன. ஏன் இப்படி இருக்கின்றன என்ற கேள்வி கூட எழுப்பப்பட்டிருப்பதை நாம் சங்க இலக்கியங்களிலே பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த புதிய நுட்பத்தை கற்றுக்கொண்டு நீ நில உற்பத்தியிலே ஈடுபடுவதற்கான அந்த வாய்ப்பினை நீ பெற்றால் தாயும் கூட தன்னுடைய நிலையினை மாற்றிக்கொண்டு உன்னை விரும்புவாள் என்கின்ற கருத்து பட அடுத்த பிறப்போர் என உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். சிறப்பு என்பது அந்த நுட்ப அறிவு. அதுபோல அரசனும் ஒரிகுடை பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகையனாது அறிவுடையோனார் அரசும் செல்லும். ஒரே குடியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அந்த குடியிலே இருக்கின்ற நுட்பம் தெரிந்தவனைத்தான் அரசன் ஏற்பானே தவிர அதில் இருக்கின்ற மூத்தோரையோ அல்லது வீரர்களையோ மற்றவர்களையோ அரசன் ஏற்க மாட்டான் என்கின்ற ஒரு கருத்துப்பட அந்த வரி வருவதையும் பார்க்கின்றோம். அறிவுடையோனார் அரசும் செல்லும் என்பது வேளாண் நுட்பத்தை அறிந்தவனாறு அரசும் செல்லும் என்கின்ற அந்த கருத்தை ஒட்டியது. வேற்றுமையிருந்த நாற்பாளர்களும் கீழ்ப்பாளர்களும் கற்பின் மேற்பாளர்களும் அண்ணன் மட்டுமே. அதாவது இந்த மாறுதல் வந்து விட்டது, நகர்தல் வந்து விட்டது. இனக்குழு சமுதாயத்திலேயே 4 வகை நிலங்களுக்குள்ளும் அவர்கள் கலந்து போகின்ற அந்த ஒரு வாய்ப்பு உருவாகிவிட்டது. இந்த வாய்ப்பு எந்த அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதைத்தான் அந்த வன்புலம் மென்புலம் ஆகின்ற அந்த பாடல் வரிகள் காட்டுகின்றன. அதே போலவே அந்த நிலையில்தான் நாம் பார்க்கின்ற இன்னொரு போக்கையும் நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் ஒவ்வொரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு நகர்கிறார்கள். அந்த நகர்வதால் தான் நான் புறநாட்டுப்படையிலே இருக்கின்ற பாடல் வரிகளை குறிப்பிட்டது போல குறவர்கள் வந்து முல்லைப்பூ சூடுகிறார்கள், இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய பாடலை பாடுகின்றார்கள் என்கின்ற போக்குகள் எல்லாம் இந்த நகர்தலை நோக்கி வருகின்றன. இந்த நகர்தலின் காரணமாகத்தான் யாயும் யாயும் யாராகையரோ எந்தையும் நுந்தையும் எம்முறைகளில் செம்புள பயனீர் என்று பாடல் வரி வருகிறதே, அந்த பாடல் வரிகள் கூட இந்த கலப்பைத்தான் குறிக்கின்றன. ஏனென்றால் செம்புள பயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. மழை எங்கிருந்தோ பெய்கிறது, அந்த செம்புளம் தரையிலே இருக்கின்றது, இருந்தாலும் கூட இது இரண்டும் கலக்கின்றது என்பதை குறிப்பிடுவது நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த கலப்புகள் என்பது தொடர்பே இல்லாத 2 இனங்கள் இங்கு கலக்கின்றன என்பதை காட்டுகின்றன. ஆகவே இந்த கலப்புகளை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அன்று நிகழ்ந்த இந்த மாறுதல் அந்த திணை வாழ்க்கை முறைக்கு அப்பால் சென்று விட்டன, முன்னேறி சென்று விட்டன. அல்லது திணை வாழ்முறை என்னவோ அதுதான் உயர்ந்தது, அந்த வாழ்முறையை நாம் எந்த அடிப்படையிலும் விட்டுவிடக் கூடாது என்கின்ற நிலையை சங்கத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற இன்னும் சிலர் திணைவாழ் முறைதான் சிறந்தது, அந்த வாழ்க்கை முறையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திணைவாழ் முறையிலிருந்து வன்புலம் மென்புலம் என்கின்ற வளர்ந்த வளர்ச்சி என்பது ஒரு முற்போக்கினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், மென்புல முல்லை மலரும் மாலை, மென்புல முல்லை மலரும் மாலை, வன்புல நாடன் தரி என்கின்ற பகுதிகளெல்லாம் வருகின்றதெல்லாம் இதைத்தான் குறிக்கின்றன. முல்லை நிலத்தை குறிப்பிடப்படுகின்ற பாடல் வரிகளிலே கூட முல்லை சான்ற முல்லை, மருதம் சான்ற மருதம், சிறுபான்நாட்டுப்படையிலே வருகின்ற அந்த வரிகளை நான் சொல்லுகின்றேன். மருதம் சான்ற மலர்தலை விளை வயல், அது நுண் மணல் அடைகரை உடை தரும் தன் கடல் படப்பை நாடுகளவோனே. அந்த நெய்தல் நிலத்தை எப்படி அவர்கள் மாற்றங்கள் ஏற்படுவதை காட்டுகிறார்கள் என்பதை நுண்மணல் அடைகரை உடை தரும் தன் கடல் பரப்பை நாடுகளவோயே. முல்லை என்பது காடுதான், ஆனால் அந்த காடிலும் வேறு முல்லை இருக்கிறது, முல்லை சார்ந்த முல்லை இருக்கிறது என்றால் அந்த முல்லை நிலத்திலும் கூட வளர்ச்சியடையாத காடு இருக்கிறது. முல்லை நிலத்தில் இருக்கின்ற காடு அல்லது மருத நிலத்திலே இருக்கின்ற அந்த மருதத்தை குறிப்பிடுகின்ற பொழுது மருதம் சான்ற மருதம் என்கின்ற இந்த வரிகளை அவர்கள் சுட்டிக்கு செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்கள்.
ஒரு வாய்ப்பினை உருவாக்குகின்ற மாற்றங்கள், நுட்பத்தை பயன்படுத்திய மாற்றங்கள், காடு கொண்டு நாட்டாக்கி குளந்தொட்டு வளம்பெருக்கி என்கின்ற அடிப்படையிலே புதிய புதிய நீரியல் நுட்பமும் புதிய புதிய உற்பத்தி முறையும் புதிய புதிய உற்பத்தி கருவிகளும் அந்த நுட்பங்களை அறிந்து கொண்ட மனிதரும் அது வெவ்வேறு நிலப்பகுதியிலே இருந்து 4 வகை நிலங்களிலிருந்தும் வந்த அந்த மக்கள் அவர்கள் எல்லாம் அந்த முன்னேற்றத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதைத்தான் இவை காட்டுகின்றன. ஆகவே திணை வாழ்க்கை முறையில் இருக்கின்ற திருப்பங்கள் எந்த வகையிலும் அவை ஒரு தவறான அல்லது முறையற்ற அல்லது ஒரு முற்போக்கு போக்கினை தடுக்கின்ற இயற்கையின் சூழ்நிலைகளை மறுக்கின்ற ஒரு வளர்ச்சி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் நாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாம் சென்றிருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற மக்கள், நான் வழக்கம் போல் குறிப்பிடுவதை மீண்டும் குறிப்பிடுகிறேன், அவர்கள் வேட்டை நிலையிலிருந்து திணை உற்பத்திக்கு வந்து திணை உற்பத்தியிலிருந்து தென்னை, பனை, தென்னை, வாழை, கரும்பு போன்ற உற்பத்திக்கு வந்து அவர்கள் எப்படி முன்னேறினார்கள் என்பதை சங்கப்பாடல்களை வைத்துக் கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றேன். அதுபோலவே இந்த வளர்ச்சியும் திணை உற்பத்தி முறையிலிருந்து அவர்கள் வளர்ந்து ஏற்பட்ட திருப்பம் காரணமாக, ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக அவர்கள் வன்புல மென்புலம் என்ற பாகுபாட்டிற்குள் வந்துவிட்டார்கள் என்கின்ற இந்த பிரிவுகள் நமக்கு காட்டுகின்றன. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு நாம் மேலும் சங்க இலக்கியங்களை நுட்பமாக பார்ப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி கொஞ்சம் இடையிலே வந்த இந்த தடங்களால் ஒரு 10 மணித்துளிகள் அதிகமாக எடுத்துக்கொண்டேன் என்று எண்ணுகின்றேன். அதற்கு வருந்துகின்றேன், மன்னிப்பும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இது தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் இந்த கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி தோழர். தலைப்பிற்கேட்ட திணை வாழ்முறையில் திருப்பங்கள் என்ற தலைப்பை மிக ஆழமாகவும் அச்சாணியாகவும் எடுத்து பல்வேறு நூல் எடுத்துக்காட்டுகளையும் சான்றுகளையும் பல்வேறு பாடல் சான்றுகளையும் கொடுத்து உற்பத்தி முறையின் எடுத்துக்காட்டுகளோடு மிக அழகாக விளக்கி ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு முறையை தந்துள்ளீர்கள். நன்றி தோழர். கருத்துக்கள் போற முன்னால் கடிமொழி தோழர் வந்திருக்காங்களா? இப்ப வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிட்டு கடைசி வச்சுக்கலாம் செய்வேன். சரி சரி, டிஸ்கஷன் வச்சுட்டு கடைசி நிகழ்வாட்டு கனிமொழி செல்லத்துறையை வச்சுக்கலாம். என்ன உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் எழுப்பலாம். அகத்தியன் வந்திருக்காரு. கேட்கலாம் தோழர். அப்பா தோழர் அகத்தியன் தொடர்ச்சியாக இது போன்ற ஆய்வுகளை தான் அவர் மேற்கொண்டு வர்றார். அப்படியா? சரி சரி சரி. தோழர், எனக்கு இன்னைக்கு கேட்க எதுவும் அகத்தியன் வந்திருக்கீங்களா? நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வந்திருக்குங்க. இன்னைக்கு நான் வந்தேன், தூங்கி எந்திரிச்சனால என்கிட்ட இப்போதைக்கு கேள்விகள் எதுவும் இல்லைங்க. நான் முழுசா பார்த்துட்டு நான் தனியா கேட்கறேன். அப்படியா? நன்றிங்க. அதுதான் அகத்தியன் இரண்டு வரிகள்ல சொல்லணும்னா, அகத்தியன் தோழர் இரண்டே வரிகள்ல உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த 4 வகை திணைப்பாகுபாடு என்பது மறைந்து வன்புலம் ஒவ்வொரு நிலத்திலும் உற்பத்தி வளர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக அந்த பழைய பெயர்களை பொருத்தமற்று போய்விட்ட காரணத்தினால், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற பெயர்கள் பொருத்தமற்று போய்விட்டது காரணத்தினால் வன்புலம் மென்புலம் என்ற புதிய சொல்லாடல்களை சங்க இலக்கியம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நடுவ கருத்து. நன்றிங்க ஐயா. நான் ஒரு தடவை நீங்க மொத்தத்தையும் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்றேங்க. அதான் சரியா? நம்ம மகிழ்ச்சி. பண்புலம் மென்புலங்கிற ஒரு பாகுபாடு மிக அருமையாக அமைஞ்சது தோழர். புதுமையாக இருந்தது. ராமச்சந்திரன் முடிச்சு வச்சு பேசுறேன் விவாதத்தை. நீ சொல்ல ஆரம்பிச்சது சொல்லு. இல்ல, அதான் சொன்ன வன்புலம் மென்புலங்கிற விஷயத்த புதுமையா இருந்துச்சு. அதுல ஒரு பாகுபாடு தோழர் கொடுத்த விஷயம் அருமையாக அமைந்தது. மிக ஆழமான ஒரு ஆராய்ச்சி என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. கங்கா
ஆ சரி சொல்லுங்க. இப்ப நீ சொல்லலாம். ஸ்ரீயா, நீ சொல், நான் சொல்லவா? நீ சொல்லி சொல்லு. அஹ், வணக்கம். அஹ், நம்முடைய தோழர் மேத்துரா அவர்கள் இந்த 5வது உரை தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டு வரக்கூடிய நமக்கு தரக்கூடிய உரைகள் ஒவ்வொன்றும் புதிய சிறப்புகளை ஏற்படுத்துகின்றனங்கிறதுல சந்தேகமே இல்லை. முதல்ல அந்த தலைப்பே ரொம்ப அற்புதமாக இருந்தது. திணை வாழ்முறையில் திருப்பங்கள் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில வந்து ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சது அவருடைய உரை இன்று எவ்வாறு அமையும் என்பதை. அது மாதிரி சங்க இலக்கியங்கள்ல நாம வந்து வழக்கமாக எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா 5 நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலை நமக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கும் சில காரணங்களை நமக்கு சொல்லுவாங்க. அது தோழர் திராவிடமணி அவர்களும் ரொம்ப சிறப்பாக கூறினார்கள். இதுல இந்த 3 நிலங்கள், அதாவது மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடம் இருக்கக்கூடிய நெய்தல், இந்த 3ஐயும் நாம வந்து அது இயற்கையிலேயே அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு மருத நிலம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது. அது மனித உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. இயற்கையை பயன்படுத்த தெரிந்த மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம இது வரைக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அடுத்த ஸ்கிப்புக்கு என்ன பண்ணிடுறாங்க ஆய்வாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அரசு உருவாக்கத்துக்குள்ள போயிடுறாங்க வேகமா. அப்படி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள், மனித உழைப்பு, உற்பத்தி, இவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு நமக்கு தோழர் மேத்துரா அவர்கள் இந்த உரையை தந்திருக்கிறாங்க. அதுல அவர் முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா திணை மயக்கம். ஏன்னா இலக்கணாசிரியர்களும் அப்படித்தான் சொல்லி தருவாங்க, பிற இலக்கியம் சொல்லி கொடுக்கவங்களும் அப்படித்தான் சொல்லி தருவாங்க. திணை மயக்கம் இன்னும் ஒட்டுமொத்தமாக சொல்லி முடிச்சிருவாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சா திணை மயங்குதல் அப்படின்னு நமக்கு பொருள் இருக்குது. ஆனா இந்த திணை மயக்கம் அப்படின்னு நமக்கு அவங்க சொல்லி தந்தாலும் நமக்கு மருதம் உழைப்பு, அதன் மூலமாக ஏற்பட்ட உருவான நிலங்கள், வயல்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டாலும் கூட ஒவ்வொரு திணைகளுக்கும் இடையில், ஒவ்வொரு திணைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த திணை, ஒவ்வொரு திணைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் எவ்வாறு பிற நிலங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக நாம பார்த்தோம். அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த உற்பத்தி அப்படிங்கிறது. அப்ப குறிஞ்சியிலையும் உற்பத்தி இருக்கிறது, முல்லையிலும் உற்பத்தி நடைபெற்றது, நெய்தலிலும் உற்பத்தி நடைபெற்றது. உற்பத்தி அந்த அந்த இயற்கை சார்ந்த நிலங்கள் தவிரவும் புதிதாக ஒரு உற்பத்தி, காடழித்து செய்யக்கூடிய அந்த மருத நில உருவாக்கத்தையும் நாம வந்து பார்க்கிறோம். அப்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார், மற்றதெல்லாம் இயற்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது வந்து திணை மருதம் தோன்றியது அப்படிங்கன்னு வரும்போது அது இயற்கையோடு சேர்ந்து என்னன்னா செயற்கையாக உருவான ஒரு நிலம் என்ற ஒரு ஒரு விஷயத்தை நம்மால புரிந்து கொள்ள முடிந்தது. தோமுசி ரகுநாதன் இளங்கோவடிகள் யார் என்கின்ற நூல்ல வந்து கடலும் கடல் சார்ந்த இடத்திலும் நடைபெற்ற அந்த உற்பத்தி பற்றி அழகாக பேசுவார். இந்த மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, மிச்ச மீனை என்ன செய்யறது?
உப்பு எடுக்கிறாங்க. உப்பு மீதி என்ன செய்யறது, எல்லாருக்கும் எல்லா நிலத்து மக்களுக்கும் உப்பு தேவைப்படுகிறது. அப்ப அங்க இருந்து அவங்க அதை கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போகும்போது அங்க என்னன்னா வணிகம் என்கின்ற ஒரு வர்க்கம் தோன்றுவதற்கு அது காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீக்குக்கு ஒரு விஷயமும் சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னா, பரதவர்கள் தான் செட்டியாராகவும் மாறினார்கள் அப்படின்னு சொல்லுவார். தோழர் மேத்ராவுக்கு அது நன்றாக தெரியும், அவருடைய ஆர்குமெண்ட். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப கூர்மையாக அதுக்கான எடுத்துக்காட்டுகள் நிகண்டுகள்ல இருந்தெல்லாம் தூக்கி போடுவார். என்ன பரதவர் அந்த இளங்கோ, இளங்கோவடிகள் யாருன்னு வர்ற இடத்துலதான் இதெல்லாம் பேசுறாரு. உண்மையிலேயே இளங்கோ என்பவர் ஒரு வணிகர் தான் அப்படின்னு சொல்லி நிறுவுவதற்காக, வணிக சமூகத்தை சார்ந்தவர் தான் என்பதை நிறுவுவதற்காக இந்த இத தோமுசி ரகுநாதன் நமக்கு சொல்லுவார். அப்ப இங்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா, வெறும் திணை மயக்கம் அல்ல, மட்டுமல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் அதுல குறிப்பாக பார்க்க போனா பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் தான். முல்லை நிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்துக்கு பக்கத்துல குறிஞ்சி, முல்லை நிலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதம், நெய்தல் நிலத்திற்கு பக்கத்தில் உருவான மருதம். இங்கதான் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்துல அந்த 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 பரிமாற்றம் என்பது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடிகிறது. அதே மாதிரி நம்ம சைமன் சொன்னது மாதிரி இந்த வன்புலம் மென்புலம் பற்றிய அந்த விளக்கம் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு அமைஞ்சிட்டு. ஏனென்றா அது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் அந்த இடத்துல தெரியும். வன்புலம் மென்புலம் அப்படிங்கிறது அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னாங்க. அதாவது வன்புலம் முல்லை நிலம், வன்புல காட்டு நாட்டதுவே அந்த எடுத்துக்காட்டு நற்றிணையில வரக்கூடியது. அதே மாதிரி குறிஞ்சி நிலம், அதுவும் வன்புலம் தான். வன்புல கேளிற்கு வருவிருந்து அயரும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. மேட்டு நிலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு பார்த்தா முட்டை கொண்டு வன்புலம் சேரும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது சங்க இலக்கியத்துல. அப்புறமா வலிய நிலம் என்கின்ற பொருளும் இருக்குது. பெரும் குறும்பு உடுத்த வன்புல இருக்கை அப்படிங்கிறது. அதே மாதிரி மென்புலத்திற்கும் அவர் சொன்ன எடுத்துக்காட்டுகள் நமக்கு தெரியும். அப்ப அதை நம்ம எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஏதுவாக இன்னைக்கு உள்ள உரை அமைந்தது. அடுத்தது அவர் குறிப்பிட்ட ரொம்ப முக்கியம், இதன் அடிப்படையில் அவர் அடுத்த லெவலுக்கு என்ன வர்றாரு அப்படின்னு சொன்னா, திணை உற்பத்தி முறை. திணை உற்பத்தி முறை அப்படிங்கிற போது திணை உற்பத்தியினுடைய வளர்ச்சி, எடுத்துக்காட்டாக நெல் உற்பத்தி முறை அது வளர்ந்திருக்கிறது. இப்ப நெல் உற்பத்தி வருகின்ற போது முல்லையை நிலத்தை காடு கொன்று நாடாக்குவது, அந்த இடத்துல அப்ப எதிர்ப்பும் வரத்தானே செய்யும். அப்ப அதுக்கும் பாட்டு எடுத்துக்காட்டு இருக்குது. அதே நேரத்துல அதை ஆதரிக்கக்கூடிய பாட்டும் இருக்குது. ஆதரிப்பதோடு மட்டுமல்ல, நீயும் போய் கற்றுக்கோ. எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா, உற்பத்தி, வேறு ஒரு உற்பத்தி நுட்பம் அங்கு இருக்கிறது, அதை நீ கற்றல் நன்றே. அப்போதுதான் அரசன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற விஷயம் அவரு விளக்கினார். அப்ப மனிதர்கள் ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு நகர்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம சங்க அக இலக்கியங்கள்லையும் பார்க்கலாம், புற இலக்கியங்கள்லையும் இதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப திணை வாழ்முறைக்கு அப்பால் சென்று விட்டார்கள் என்பதற்கு சங்க இலக்கியமே சான்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தோழர் மேத்துராருடைய முக்கியமான ஒரு கருத்து. அப்போ இது என்னது அப்படின்னு சொன்னா, வளர்ச்சி, மானுட சமூகத்தினுடைய வளர்ச்சி. இது ஒரு மார்க்சிஸ்ட் தான் பேச முடியும், வேற யாராலையும் இது பேச முடியாது. திணைய மயங்கிருவாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க.
இங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டுகளாக இந்த பாடல்களை நாம பார்க்கலாம். அதுலயும் குறிப்பாக முற்போக்கான வளர்ச்சி என்றால் மானுட சமூகம் முற்போக்காக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கான எடுத்துக்காட்டுக்கள் சங்க இலக்கியங்களிலேயே காணப்படுகின்றன என்பதை தோழர் மேத்துராவினுடைய உரையில் நாம் இன்று கண்டுகொண்டோம். அதனால்தான் திணைவாழ் முறையில் திருப்பங்கள், அந்த திருப்பங்கள் முற்போக்கான திருப்பங்கள் என்பதை அவர் நமக்கு இன்று சிறப்பாக விளக்கி இருக்கிறார். தோழர் மேத்துரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ராமச்சந்திரன். நான் சரியா உள்வாங்கி இருக்கேனா தோழர்? என்னங்க சரியா உள்வாங்கி இருக்கேனா உங்க உரைய? உள்வாங்கி செலவுபடுத்திட்டீங்க. குறிப்பாக உன்னுடைய திணை மயக்கம், திணை உற்பத்தி, மனித வளர்ச்சி எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. நன்றி தோழர், நன்றி தோழர். அன்பான தோழர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு தோழர் மேட்டூர் அவர்களுக்கு ஏற்பட்ட இணைய சிக்கல் நமக்கு ஒரு இதாட்டு இருந்தது. என்றாலும் முடிகிற தருவாயில அது எல்லா அந்த இதுகளையும் நிவர்த்தி செய்து விட்டது என்று நினைக்கிறேன். நம்முடைய தம்பி ஜார்ஜனுடைய அருமையான தமிழ்தாய் வாழ்த்து, அதே போல இன்னைக்கு ராஜகுமார் வந்திருக்கிறான். ராஜகுமார் நம்ம பல முறை அழைத்து கூட அவனுக்கு வர முடியாத சூழல் இருந்தது. இன்றைக்கு அருமையான ஒரு பாடலை பாடியது மட்டும் இல்லாமல் அவன் தன்னுடைய இசை மாணவியையும் அழைத்து பாட வச்சது இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய தோழர் கனிமொழி, முனைவர் கனிமொழி செல்லத்துறை வந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியினுடைய இறுதியில கதையை சொல்லுவார்கள் நினைக்கிறேன். சிறப்பான முறையில சைமனுடைய ஒருங்கிணைப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தோழர்களுடைய பங்கெடுப்புலையும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த இணைய சிக்கல் காரணமாட்ட நிகழ்ச்சியில இருந்த ஒரு இடையூறுகள் காரணமாட்ட இருந்த தோழர்கள் கூட கொஞ்சம் போயிட்டாங்க. என்றாலும் நாம நிகழ்ச்சியை நம்ம பிடிச்ச அளவுக்கு கச்சிதமாகவே நடத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பாட்டு எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ராமச்சந்திரன் தோழர் மேத்தூராவுடைய உரையை பற்றி மிக கச்சிதமான ஒரு மதிப்பீட்டை இங்க முன் வச்சாங்க. அவர் முன் வச்சதுல முக்கியமான ஒரு விஷயமே நம்ம மேத்தூரா சொன்னது போல உள்வாங்கியது மட்டும் இல்லாமல் அந்த உரையை செழுமைப்படுத்திய ஒரு தன்மையும் கூட நாம பார்த்தோம். இப்போ ராமச்சந்திரன் தமிழ் துறையில தமிழ் பேராசிரியராக இருந்ததுனால அந்த சங்க இலக்கியங்களை படித்து அதை உள்வாங்கி பேசக்கூடிய தன்மை இருந்தது. நம்முடைய திராவிடமணி தோழர் இருந்தாச்சுன்னா அவங்களும் இதே போல பேசியிருக்கணும். அது போல பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் என்ன எனக்கு தோணுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு காலத்துல சங்க பாடல்கள் எல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்த ஒரு விஷயத்தையும் நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்ற பெயரில் நாம நீண்ட காலம் இயங்கினாலும் கூட பழைய இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்களை பற்றிலாம் பெரிய அளவுக்கு நம்ம அக்கறைப்பட்டதே இல்லை. அக்கறைப்பட்ட ஒரே ஒரு இதுங்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு நம்முடைய பேராசிரியர் நாவாவுடைய ஆராய்ச்சி குழுவுல தான் சங்க இலக்கியங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு வகையில அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தோழர் மேத்தூராவுடைய உரையும் கூட அந்த பேராசிரியர் நாவாவுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய ஒரு நீட்சி என்றே நான் இதை நினைக்கிறேன். அப்படி வரும்போது பழைய காலத்துல சங்க காலம் பொற்காலம் இல்லை என்றெல்லாம் நிரூபிப்பதற்கு நாமும் கூட பேசியிருக்கிறோம். நம்முடைய கூட்டங்களே வந்திருக்குது, அதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா இன்னைக்கு இப்ப தோழர் மேத்தூராவுடைய முயற்சியை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு தளத்தில் அது பயணப்படுகிறது என்று நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல எனக்கு என்னன்னா, தோழர் மேத்தூராவுடைய உரையினுடைய தன்மையில என்ன பார்த்தோன்னா, பொது புத்தியில் சங்ககாலம் பற்றியும் தமிழ் சமூகம் பற்றியும் உறைந்து கிடக்கக்கூடிய அந்த சில கருத்துக்களை, கருத்து நிலைகளை முறியடிக்கக்கூடிய தன்மை அவருடைய முன்வைப்புகள்ல இருந்ததை நான் பார்த்து வந்திருக்கிறேன். ஒரு வகையில் அது அவருடைய ஒரு தனித்தன்மையாகவும் இருந்தது. நமக்கு நாம் அறிந்த பல விஷயங்களை அவருடைய அவதானிப்பு தகர்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். ஆனா இப்போ அப்படி தொடர்ச்சியாக அவருடைய உரைகளை கேட்டுட்டு வரும்போது எனக்கு என்ன வருதுன்னா,
அந்த சங்க இலக்கியம், இலக்கியங்கிறது கற்பனை வளங்கள் நிறைந்த ஒரு விஷயம் தானே இலக்கியங்கிறது. ஆனா சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது இன்றைக்கு தோழர் மேத்தூரா சங்க இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து வைத்து பேசுகிற போது எனக்கு அது எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு தொல்லியல் சான்று போல அந்த இலக்கிய சான்றுகளை இன்றைக்கு நம்முடைய தோழர் மேத்தூர் அவர்கள் நமக்கு முன்ன வச்சுட்டு வராங்க. தொல்லியல் சான்றுகளுக்கு சம அளவில் முக்கியத்துவம் உள்ளதாக சங்க பாடல்கள் இருக்கின்றன. அப்ப அந்த சங்க பாடல்கள்ல என்ன இருக்குன்னா, யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடுகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். கவிஞனுடைய கற்பனையாக மட்டுமல்லாமல் அந்த காலத்தினுடைய யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு அதனுடைய தரவுகள் அடிப்படையிலே இன்னைக்கு தோழர் மேத்தூரா நம்ம ராமச்சந்திரன் சொன்னபடி ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அந்த திணை வளர்ச்சி என்பதையெல்லாம் சமூக வளர்ச்சி என்ற கோணத்தில், குறிப்பாக உற்பத்தி வளர்ச்சியினுடைய அடிப்படையிலே சமூகங்களை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வராங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, சங்க இலக்கியத்தை நாம் ஏன் எடுத்து வைத்து பேசுகிறோம் என்பதற்கான ஒரு விடை இதில் கிடைக்கிறது. அவங்க தோழர் திராவிடமணி பேசும்போது சொன்னாங்க, புலவர்கள் மட்டத்துல இருந்த சங்க இலக்கியத்தை பொதுவெளியில் பேசுவதை ஜீவானாவ சிந்தனை பள்ளி செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம செய்யக்கூடிய நோக்கமே நம்முடைய சொந்த சமூகத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் முன்னேறி போக முடியாது என்பதுதான் உண்மை. அகில இந்திய சமூகம் என்று ஒரு தன்மை இருந்தாலும் கூட, அகில இந்திய பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்முடைய சொந்த தமிழ் சமூகத்தை புரியாமல் நாம் இன்னைக்கு சமகாலத்துல நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய நிலைப்பாடுகளை உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு டிஸ்கனெக்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. நாம பேசுற அறிவியல், நாம பேசுற மார்க்சியம், இவை எல்லாவற்றையும் இந்த மண்ணினுடைய வரலாற்றோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. அப்பதான் அந்த நம்முடைய பார்வை, நம்முடைய நிலைப்பாடுகள் சரியாக இருக்கு. அந்த வகையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தோழர் மேத்தூரா இன்னைக்கு செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த உரைகள்ங்கிறது, நான் அது வெறும் உரைகளாக பார்க்கவில்லை. அது நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய கருத்தியலை கட்டமைப்பதற்கு மார்க்சிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த மண்ணினுடைய வரலாற்றோடும் பண்பாட்டோடும் இணைந்து நின்று நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய கருத்துக்களை சமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தோழர் மேத்தூரா போட்டுக்கொண்டே வருகிறார் என்று நினைக்கிறேன். அந்த வகையில தோழர் மேத்தூராவுடைய பங்கு, அவருடைய பணி என்பது இந்த இடத்துல நமக்கு ஜீவானாவ சிந்தனை பள்ளிக்கு மட்டுமல்ல, நம்முடைய பேராசிரியர் நாவ ஆய்வுக்குழுவுக்கு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு, முற்றத்தில் தமிழ் முற்போக்கு உலகுக்கு ஆன பங்களிப்புகளாக இருக்கின்றன என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நம்முடைய தோழர் மேத்தூரா மிகச்சிறப்பான ஒரு பாத்திரத்தை இன்றைக்கு வகித்து வருகிறார், செய்து வருகிறார் என்று நினைக்கிறேன். அந்த வகையில எல்லா தோழர்களுக்கும், இந்த மெய்நிகர் மேடையிலும் முகநூல் நேரலிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய ஜீவானாவ சிந்தனைகளின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க தோழர். நன்றி கங்கா. குறிப்பாக அது ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோடு இருக்குதுங்கிறதையும், உற்பத்தி முறையில் உள்ள மாற்றத்தையும் எடுத்துக்காட்டி எல்லோரும் புரியும்படியமான ஒரு விளக்கத்தை தந்ததற்கு நன்றி. அடுத்து வேற யாராவது? அப்போ கனிமொழி செல்லத்துறை கதையை சொல்லினார். சொல்லிக்கிட்டு கடைசியில மேத்தூர் தோழை முடிச்சு வைக்கிட்டு அடுத்த நிகழ்வாக கதை சொல்ல முனைவர் கனிமொழி செல்லத்துறை அவர்கள் கதை சொல்ல வருகிறார்கள். அவர் நாட்டார் வழக்காற்றிகளில் ஒரு சிறந்த ஆளுமை. நாகப்பட்டினம் கலை இலக்கிய பெருமன்றத்தை வளர்த்தெடுக்கும் முக்கியமான ஒரு ஆளுமை. அது மட்டுமில்ல, பல்வேறு நூல்களுக்கான சொந்தக்காரரும் அவர். ஜீவானாவ சிந்தனை பள்ளியின் இணை இயக்குநராகவும் செயல்பட்டு எல்லா வகையிலும் வளர்த்தெடுக்கும் ஒரு முன்னணி தோழர் அவர்கள். அன்னாரை கதை சொல்ல அழைக்கிறேன். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்ததுங்கிறத ஒருத்தங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். நிறைய
செய்திகளை வந்து இன்னைக்கு இந்த உரையை வந்து நான் மிஸ் பண்ணிட்டு தான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ராமச்சந்திரன் அப்பா சொல்லும் போதும், கங்கா தோழர் சொல்லும் போதும், சைமன் தோழர் சொல்லும் போதும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. முன்னாடியே வந்து நம்ம கலந்துருந்துருக்கணும், இன்னைக்கு தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில மீண்டும் ஒரு முறை நம்ம ஆன்லைன்ல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கு. இன்றைக்கு கதை சொல்றதுக்கு தாமதமா வந்திருக்கேன். இருந்தாலும் நான் ஆரூர் ராமநாதன் நாட்டார் வழக்காற்றியர் துறையில நாட்டுப்புறவியல் கதைகள் வந்து நிறைய சேகரிச்சு அவர் ஒரு 4-5 தொகுதிகளா கூட வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய தொகுதிகள்ல உள்ள ஒரு கதை தான். ரொம்ப சின்ன கதையா, ஏன்னா லாஸ்டா வந்ததுனால சின்ன கதையா சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்ததா. நம்ம நிறைய நரி ஆமை கதை வந்து பார்த்திருப்போம். இந்த கதை வந்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு சேகரிச்ச ஒரு கதை. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்ததா. அது அந்த காலம் வந்து திணை காலம், திணை விதைச்சு அந்த மாதிரி காலம்ன்றதுனால அந்த நரி என்ன பண்ணுச்சு, நல்லா மேய்ஞ்சிட்டு ஒரு குட்டையில தண்ணி குடிக்க வருமா. ரெகுலரா அந்த குட்டையில வந்து தண்ணி குடிக்க வந்துட்டு இருக்கு. அந்த குட்டையில நிறைய ஆமை இருந்திருக்கு. அதை பாக்குறப்பெல்லாம் இந்த நரிக்கு வாயில எச்சு ஊறுமா. அந்த நான் எப்படியாவது நம்ம ஒரு நாளைக்கு இந்த ஆமையை சாப்பிட்றணும், தினையே சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த ஆமையை நம்ம சாப்பிட்டு பார்த்து அதோட ருசியை வந்து ரசிச்சு சாப்பிடணும், அதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சா. ஒரே அப்படியே தினந்தோறும் வந்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு அந்த நரி, ஆமையை பார்த்து, ஆமண்ணே உங்கள உள்ள ஒரு பொண்ணை வந்து எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால ஒரு ஆமையை வந்து எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆமை கிட்ட கேட்டிருக்கு, அந்த குளத்துல உள்ள ஆமை கிட்ட. அதுக்கு அந்த ஆமை சொல்லியிருக்கு, திங்கக்கிழமை வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை முடிச்சுட்டு. நரிக்கு ஒரே சந்தோஷமா. அது என்ன பண்ணிருக்கு, நம்ம திங்கக்கிழமை வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆமை கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதோட மட்டும் இல்ல, நம்ம கூட்டத்துக்கே, நம்ம ஒரு கூட்டத்தை, நம்மளுடைய நரி கூட்டத்தை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்து அதுங்க எல்லாத்துக்குமே ஆமையை வந்து நம்ம விருந்தா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அழைச்சிட்டு வந்திருக்கு. அன்னைக்கு பார்த்தோன்னா எல்லா நரியும் ஒன்னா கூப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே மேல தாளம்லாம் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, டன் 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 தமுக்கு தலைக்கு 2 அமுக்கு, டன் 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 தமுக்கு தலைக்கு 2 அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வந்திருக்கு. இதை கேட்ட ஆமைக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிட்டாக. நரி வந்து தன்னோட தந்திர வேலையை ஆரம்பிச்சுட்டு இது இது என்ன செய்ய போகுது அப்படின்றத வந்து ஆமை ஓரளவு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சுட்டு இது கண்டிப்பா நம்ம கிட்ட பொண்ணு கேட்கலாம் வரல, சம்மந்தம் வச்சுக்கலாம் வரல, இது வந்து நம்மளை பிடிச்சி சாப்பிடதான் வருது அப்படின்னு நினைச்ச ஆமை என்ன பண்ணுச்சு, குட்டைக்கு வெளியே அதுவும் வந்து அந்த குளத்துல இருந்து ஆமைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டு. ஏன்னா நரிக்கு பொண்ணு கொடுக்கணும் இல்லையா, வெளியில குளத்துக்கு வெளியில இருந்து எல்லாரும் சம்மந்தம் பேசி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த நிறைய ஆமைகளை, இந்த ஆமை என்ன பண்ணுச்சு, நிறைய ஆமைகளை கூட்டிட்டு வந்துட்டு. சரி, திடீர்னு எல்லாருக்குமே அந்த செய்தி வந்து சொல்ல முடியாது, ஏன்னா நரி வந்து ரொம்ப கிட்டக்க வந்துட்டு அது அந்த பாட்டு பாடிட்டு வர்றதை கேட்டு உடனே சரி நம்ம ஆமைகளை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆமை என்ன பண்ணிருக்கு, எதிர்பாட்டு பாடுற மாதிரி அவங்க சமுத்து வர நவரு, அவங்க சமுத்து வர நவரு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு பாடிச்சா. இதை கேட்ட ஆமைங்க எல்லாம் என்னன்னா நரி கிட்ட வர நகர்ந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சா. இப்போ என்ன ஆச்சுன்னா வந்த நரி எல்லாமே ஏமாந்து போச்சா. இது வந்து ஒரு எப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையா கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வந்து வஞ்சகமா ஒருத்தவங்களை ஏமாத்துறாங்க, அது இது எப்படி ஏமாறாம அதுல இருந்து எப்படி இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. நாளொரு வாய்ப்பளித்தமைக்கு ஜீவனா வசந்தனை பள்ளிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி தோழர். மிக அழகாக நரி ஆமை கதையை வைத்து அது ஒரு பாடல் போல் ஒரு இசைத்து எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மிக அருமையான ஒரு கருத்து செறிவுமிக்க கதையாக அமைக்கும். கதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டுமானால் சொல்லலாம். கனிமொழி, அப்பா சொல்லுங்கப்பா. அதாவது நாட்டார் கதைங்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொன்னீங்க. அப்படி எல்லாம் இல்ல. நாட்டார் கதையே பல நாட்கள் சொல்லக்கூடிய நாட்டார் கதையும் இருக்கு. இல்லப்பா, சின்ன கதையா எடுத்துட்டு வந்தேன், இருக்கிற கதையிலே சின்ன கதை. கதை நல்லா இருக்கு. ஆனா இந்த கதையில இருக்கிற ஒண்ணு பாக்கணும் நீங்க. அதாவது நீ வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்க, இந்த குழந்தைகளுக்கு சொல்ற பாட்டா கதையா இருந்தாலும் கூட நீ வந்து உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் நீ வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும், அதை தப்பிச்சுக்க முடியும்.
அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த கதை நம்ம தெளிவா சொல்லுது. உண்மைதான் உண்மைதான். பெரிய உளவியல்ல இந்த கதையில ஆமாங்க, கதைங்கிறதை மீறி அருமையான கதை. வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? சலீம். நான் வேற இதுல இருக்கேன். ரைட் ரைட். சரி 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 சரி. அப்போ சைவ நம்ம தோழர் மேத்தூராவட்ட முடிச்சு வைக்க சொல்லிடுறோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செயலாக நிறைவுரையாக தோழர் மேத்துரா அவர்களை பேச அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பெரும்பாலான அந்த அடிப்படை போக்குகள், அந்த என்ன அடிப்படை போக்குகள் இருக்கின்றன, அந்த வளர்ச்சியை எப்படி நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்க வேண்டும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அல்லது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நான் என்னால் சொல்ல முடிந்தது என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் அதை மிகவும் செலவுப்படுத்தினார்கள் என்று சொன்னேன். நமக்கு அடிப்படையாக இருப்பது ஒன்றுதான். இந்த சமூக வளர்ச்சிக்கு உற்பத்தியும் அந்த நுட்ப வளர்ச்சியும் தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இன்று கூட சீனாவினுடைய வளர்ச்சி அடிப்படையிலேயே வணிகத்தினால் வென்றவர்கள் ஆங்கிலேயர்கள் அல்லது ஸ்பெயின் நாட்டினர். ஆனால் அந்த உற்பத்தியிலும் அந்த உற்பத்தி நுட்பத்திலும் அவர்கள் ஏற்பட்ட அந்த வளர்ச்சி தான் இன்று சீனாவை முன்னிறுத்தி இருக்கின்றது. அதுபோல அந்த மார்க்சியம் என்பது அடிப்படையில் இந்த நுட்ப அறிவையும் அந்த நுட்ப அறிவை பயன்படுத்தி நாம் உற்பத்தியை மேற்கொள்வதும் அந்த உற்பத்தி அனைவருக்கும் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதும் தான் மார்க்சியத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பினை சங்க இலக்கியங்களில் இருந்து நான் ஒப்பிட்டு வச்சு நாம் பார்க்கின்றோம். சங்க இலக்கியத்தில் அந்த நுட்பத்தை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த நுட்பத்தை மறுப்பதற்கான அந்த சில போக்குகளும் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த மறுப்பையும் அந்த தடுப்பையும் மீறி அன்றைய சமூகம் செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் தோழர் கங்கா அவர்கள் சொன்னது போல ஒரு இயங்கு நிலை நகர்தல் இருந்திருக்கின்றது. அந்த நகர்தல் முற்போக்கை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இந்த இரண்டு தான் இந்த இடத்திலே நாம் அடிப்படையில் பார்க்க வேண்டியது. அந்த புரிந்து கொண்டால் நாம் மீண்டும் திணைவாழ் முறையில் இருக்கின்ற அந்த சிறப்புகள் சங்க இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை என்று நாம் நினைத்தாலேயே ஒரு முடக்கம் இருக்கிறது என்ற பொருளாகிவிடும். அப்பொழுது முடங்கி இருந்து விட்டது என்று ஆகிவிடும். அந்த முடக்கம் இருக்கவில்லை என்பதைத்தான் சங்க இலக்கியத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. என்றால் அந்த வளர்ச்சி ஏற்பட உற்பத்தி மிக மிக வள வயல்கள் ஏற்பட அடுத்த கட்ட வளர்ச்சி வருகிறது. அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு புதிய ஒரு வாழ்முறையை உருவாக்குகிறது. அந்த வாழ்முறை அடுத்த கட்டமாக மீண்டும் எங்கே சென்றது என்பதெல்லாம் அடுத்தடுத்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். இதோடு நின்றுவிடவில்லை. இந்த மண்புலம் மென்புலம் என்பதோடு நின்றுவிடவில்லை. இந்த சமூகம் அடுத்தும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதையும் நாம் சங்க பாடல்களிலே பார்க்கலாம், அது அடுத்தடுத்த சொற்பொழிகளிலே பார்க்கலாம். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மார்க்சிய பார்வை இருக்கின்றதே, அந்த மார்க்சிய பார்வை கொடுத்த அந்த ஒளி என்று நாம் சொல்லலாம். அந்த மார்க்சிய பார்வை இல்லை என்றால் நாம் ஒரு நுகர்பொருளாக நாம் சங்க இலக்கியத்தை பார்த்துக் கொண்டிருந்திருப்போம். நுகர்பொருளாக. அந்த நுகர்பொருள் அல்ல சங்க இலக்கியம் என்பது. அந்த நுகர்பொருளுக்கு அப்பால் அது எப்படி வளர்ச்சியை எதிர்கொண்டிருந்தது, அந்த வளர்ச்சியிலே நாம் பலமுறை திருப்பி சொல்வது போல பின்னெழுப்புகின்ற அந்த போக்குகளும் இருந்தன, முன்னெடுத்து செல்கின்ற போக்குகளும் இருந்தன. அதில் முன்னெடுத்து செல்கின்ற போக்குகள் வெற்றி பெற்றன என்பதுதான் சங்க இலக்கியத்தினுடைய அந்த நமக்கு கிடைக்கின்ற அந்த பாடம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். அந்த அளவில் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அதில் அந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்தது மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்களுக்காக கருத்துரைகள் வழங்கிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். கிவானவ சிந்தனை பள்ளியின் நிகழ்வுகளில் இறுதி பாடலாக பாரதிதாசனுடைய பாடலை பாட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம். பாரதிதாசன் பாடல். புதியதோர் உலகம் செய்வோ பெற்ற போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ
புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடது எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் திசை என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம், இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை உயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன் தர மறுத்திடல் பசிப்போம், இயல்பொருள் பயன் தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம், ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அருமையா இருக்கு. சரி, அப்ப நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வந்தோமா சைவன்? சரி தோழர்களே, நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.